பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையணையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் நேரலை ஒலிபரப்பில் பங்கெடுத்திருக்கிற அன்பு பிள்ளைகள், யூடியூப் ஃபேஸ்புக் மூலமாய் லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேர்களும் கர்த்தருடைய இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன். கடைசியில் உங்களுக்கு வரவேற்பு சொல்லுவேன். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். இச்சரை மீதினில் விச்சகனாய் எழுந்த உச்சமனே ஸ்தோத்திரம். இச்சரை மீதினில் விச்சகனாய் எழுந்த உச்சமனே ஸ்தோத்திரம். நிச்சமன் இருதயம் சுத்தமாக விளங்க சிற்றம் கொள்வாயன் மீது தத்தம் செய்தேன் இப்போது. இத்தரை மீதினில் வித்தகனாய் எழுந்த உத்தமனே ஸ்தோத்திரம். கண்ட பின் விடுவேனோ காதலாய் பாவத்தில் வீண் காலம் பின்னிடுவேனோ. கண்ணே மணியே உன்னை கண்ட பின் விடுவேனோ காதலாய் பாவத்தில் வீண் காலம் பின்னிடுவேனோ. விண்ணேவோ நை மறந்து வேறொன்றை தொடுவேனோ. வேறு மதம் நடந்து வேதனை படுவேனோ. இத்தரை மீதினில் வித்தகனாய் எழுந்த உத்தமனே ஸ்தோத்திரம். அன்னையும் தந்தையும் ஆளும் பொருளும் நீயே. ஆசாரியன் தீர்க்கன் ஆயனும் ஆடும் நீயே. அன்னையும் தந்தையும் ஆளும் பொருளும் நீயே. ஆசாரியன் தீர்க்கன் ஆயனும்
இப்போதே இத்தரை மீதினில் வித்தகன எழுந்த உத்தமனே தோற்றம். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிறீர்கள் பரிசுத்தராகி இயேசு அப்பா, கருணை கடலே, அன்னையும் தந்தையும் ஆளும் பொருளும் நீயே, ஆசாரியன் தீர்க்கன் ஆயனும் ஆடும் நீ, அம்மா அப்பா அன்னையும் தந்தையும் ஆளும் பொருளும் நீயே, எல்லா செல்வம் நீதான் அப்பா. ஆசாரியன், போதகர், தீர்க்கன், மெய்ப்பன், ஆடும் நீயே. உன்னை பிரிந்தால் போக வேறு வழியில்லையே. உத்தம சத்திய முத்தே என் அதிபதியே, கைகளை தட்டி இத்தரை மீதினில் வித்தகனாய் எழுந்த உத்தமனே உமக்கு ஸ்தோத்திரம். ஐயனே இறங்கி வாரும் அப்பா. இந்த பிறவி எடுத்தது உம்மை துதிப்பதற்காகவே. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. மனித குலம் மூலமாய் நீர் உம்முடைய துதியை விரும்புகிறீர். அதற்கு பாத்திரவானாக எங்களை நிறுத்தும். பேசுகிற என்னையும் கேட்கிற மக்களையும் அதற்கு சுத்தமாக்கி நிறுத்தும் அப்பா. நித்தம்மன் இருதயம் சுத்தமாக விளங்க சித்தம் கொள்வாய். இப்போது அர்ப்பணித்தேன், இப்போதே தத்தம் செய்தேன், இப்போதே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இப்பொழுது ஆசீர்வதி பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். மகிமையான தேவனுடைய வல்லமையின் கரச்சினால் நம்மை ஒவ்வொரு நாளும் தேவன் அதிசயமாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுதெல்லாம் மூச்சு விடுகிற ஏற்றி இறக்கி விடுகிற மூச்சு அவருடைய கிருபையினால் நடக்கிறது. மாமிச தேகமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, நாசியில் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. கைகளை தட்டி. நாசில் மூச்சு இருக்கும்னா ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரை துதிப்பதற்காக நாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம், ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதான் இந்து சித்தன் சொன்னான், படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. தேவதூதர்கள் ஆராதனை செய்து கொண்டிருந்த நேரத்தில் இதை விட ஒரு உன்னதமான கேட்டகரியில ஒரு சிருஷ்டி உண்டாக வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டு ஆதாம் ஏவாள் என்ற மனித ஜாதியை படைத்து தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி செய்தாராம். எதற்காக? தன்னை வணங்க, தன்னுடைய கட்டளையின்படி வாழ, தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, தன்னுடைய சமூகத்தை விட்டு நீங்காதிருக்கும்படி. அவன் பாவம் செய்த பொழுதோ அந்த மகிமை இழந்து போனார்கள். அதற்கு பதிலாகத்தான் மாமிச தேகமாகி நாராயணன் நரனாகி நர அவதாரம் எடுத்து மாமிசத்திலே தோன்றி பிரஜாபதியாகி பூர்ண புருஷன் யாக பலியாக தகன பலியாக சிலுவையிலே தன்னை வைத்துக் கொடுத்த நிமித்தமாய், முதலாம் மாதம் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாய், இரண்டாம் மாதமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்முடைய ரத்தம் சுத்தமாகிறது. கைகளை தட்டி. நித்தம்மன் இருதயம் சுத்தமாக விளங்க சித்தம் கொள்வாய், இப்பொழுது தத்தம் செய்தேன். இப்போதே தினந்தோறும் என் இருதயம் சுத்தமாகும்படி சித்தம் கொள்வன கிருபை கூறும், கருணை கூறும், கடைக்கண் பார்வைதாரும். அதற்காக என்னை தத்தம் செய்கிற ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. இத்தரை மீதினில் வித்தகனாய் எழுந்த உத்தமனே ஸ்தோத்திரம். சூரியனை ஆடையாக அணிந்திருந்த தெய்வம் கந்தை பொய்ந்தது விந்தை. கைகளை தட்டி. சூரிய வெளிச்சத்தை தன்னுடைய வஸ்திரமாய் தரித்திருந்த தெய்வம், அவருடைய வேதம் சொல்லுது, அவருடைய நிலையங்கு தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி அவருடைய கால்கள் உலைக்களத்தில் இட்ட வெண்கலம் போலவும், அவருடைய கண்கள் ஜுவாலிக்கிற அக்னி போலவும், தங்கம் முடி பிடிச்சான், தங்கமயமான முடி.
அப்படிப்பட்ட ரூபமுள்ளவர் மாட்டுக்கொட்டிலே முன்னணையிலே கந்த புதிந்து வைக்கோலிலே மாட்டு தீவனத்துக்கு மத்தியிலே பிறந்தார். அது விந்தை அல்லவா? இத்தரை மேதிலில் வித்தகனா இழந்த உத்தமனே ஸ்தோத்திரம். என்ன ஆச்சரியம் அப்பா! ஒரு சகோதரன் தான், அப்ப பைபிள் எல்லாரும் பாவத்தில் தான் பிறந்தோம் என்று சொல்லுகிறீர்களா பிரதர் அப்படி எழுதியிருந்தார். எல்லோரும் பிறக்கும் பொழுது பாவியாய் பிறக்கவில்லை. ஆண்டவன் செம்மையாகவே நம்முடைய முற்பதாவாகிய ஆதாமை உண்டாக்கினான். ஆதாமுடைய மடியிலே நாமும் தங்கியிருந்தோம். அவனுடைய வித்தாக அவனுடைய மடியிலே தங்கியிருந்தோம். அவன் பாவம் செய்த பொழுது அதற்கு பின்பு அவன் மூலமா ஜனிப்பிக்கப்பட்ட அத்தனை ஜனமும் பாவியாய் மாறிவிட்டார்கள். அவ்வளவுதான். அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் தான் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு மனுஷ சரீரத்திலே வந்த தெய்வம். குமர கடவுளின் குலதெய்வமே, குவலயமெல்லாம் அவன் திருவருளை. காவுதடி எடுத்து கல்வாரி மலை சென்று ஆறுதலை அளிக்க மனித சரீரத்திலே உதித்த குமர கடவுள் எந்தன் குலதெய்வமே. குமர கடவுள் யாரு? தேவகுமாரனாக இயேசு காவுதடின பழிவாங்குற தடியாகிய சிலுவை எடுத்து கல்வாரி மலை சென்று ஆறுதலை அளிக்க, மனிதனுக்கு ஆறுதலையும் ரட்சிப்பை அளிக்க மனித சரீரத்திலே உதித்த குமர கடவுள். கைகளை தட்டி. எனவே பிறக்கும் பொழுது எல்லா மனிதன் தாயின் கருவிலிருந்து பாவியாகத்தான் பிறந்தார்கள் என்று சொல்வதை விட பாவியாக்கப்பட்டார்கள். எதற்காக? கீழ்ப்படியாமையினாலே, ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால அவனுடைய பிள்ளைகள் நாம் பாவிகளாக உருவாக்கப்பட்டோம். அதற்கு முன் மனித உறவு இல்லை, உடல் உறவு இல்லை, மனித சம்பந்தமான உறவு இல்லை. பரிசுத்தமான தேவதூதர்கள் போல ஏதேன் தோட்டத்தில் உலாவிக் கொண்ட சந்ததி பாவம் செய்த பின்பு பாவத்திலே ஒரு சந்ததியை பிறப்பிக்கும்படி முயற்சி எடுத்து பாவ சந்ததியை பிறப்பித்தார்கள். இதுக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு விசனமா இருந்ததுனால அவரே தன் மாமிச சரீரத்திலே அவதாரம் எடுத்து மனிதனாய் இறங்கி அவருடைய ரத்தத்தை சிந்தி, அந்த ரத்தத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவருடைய நாமத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அந்த ரத்தத்தினால் யார் தன்னை கழுவ சுத்திகரிக்க ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களை மறுபடியும் பூர்வ நாள் இருந்தது போலவே யவன ஜனமாய் மாற்றி விடுகிறார். கைகளை தட்டி. சகோதரே, உங்கள் கேள்விக்கு இதுதான் விளக்கம். படிச்சுக்கங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய கரம் நம்மத்தில் இருக்கிறது. இறைவன் ஆன்மீகம் என்பது வேறு. ஆன்மீகத்தையும் உலகத்தையும் இரண்டாக கலக்க முடியாது. மண்ணெண்ணையும் தண்ணீரும் சேராது. ஒளிக்கும் இருளுக்கும் பங்கேது. மண்ணெண்ணையும் தண்ணீரும் சேராது. எப்பவுமே மண்ணெண்ணை மேல நின்றோ தண்ணி கீழே போயிடும். அடர்த்தி கூடுதல். உலகம் உங்களை இழுக்கும். உலகத்தோடு ஆண்டோட கிறிஸ்டியன் ஒரு நாளும் நீ உலகத்தோடு இணைந்து போக முடியாது. இணையவும் கூடாது. இணையதுக்கு ஒத்து வராது. இப்போ சிங்கத்துக்கு சிங்கக்குட்டி தான் பிறக்கும். சிங்கத்துக்கு கழுதை குட்டி பிறக்குமா? சிங்கம் கழுதையோடு இதோ சேர்ந்து கொண்டு கழுதையை திருமணம் பண்ணி கொண்டு கழுதையோடு சேர்ந்து இதோ சிங்கக்குட்டியை பிறப்பிக்க முடியுமா? இந்த உலகம் கழுதை என்றால் நீ யூத ராஜ சிங்கத்தின் வம்சம். சிங்கத்தோடு தான் சேரணும். வெளிச்சம் வெளிச்சத்தோடு தான் சேரணும். ஒளியோடு தான் சேரணும். அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் வெளியிலே நடந்தால் அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். கைகளை தட்டி. அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே இருந்தால் அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். ஒளியோடு சேரும். அடிக்கடி சொல்வேன், கார்த்திகை தீபம் அன்னைக்கு எல்லா வீட்லையும் விளக்கேற்றுவாங்கல்ல, எல்லா வீட்லையும் விளக்கேற்றுவாங்க. ஆனால் திருவண்ணாமலையில் அவர் என்னது அண்ணாமலை தானே, திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மேலே அந்த கிரிவல பாதையத்தில் பெரிய ஜோதி ஏற்றுவாங்க. அதில் ஐதீகம் என்ன? எல்லா விளக்கும் ஒன்றாகி ஒரே ஜோதியாக அங்கே மேலே பிரகாசிக்கிறது என்று ஐதீகம். அதாவது அநேகன் ஏகனாய் நிற்கிறான் என்று. அநேகன் ஏகனாய். எங்களுடைய விசுவாசம் ஏக பக்தி. கைகளை தட்டி. ஒரே தெய்வம் தான். பிரான்சஸே கிடையாது, வேற உருவம் கிடையாது. அவர் ஜோதிமயமானவர். எனவேதான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்த பொழுது தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்னான், நான் இந்த உலகத்திற்கு ராஜாவாய் வந்திருக்கிறேன், உலகத்தின் பாவத்தை ரட்சிக்க வந்திருக்கிறேன். இதோ அப்படியெல்லாம் சொல்ல அறிமுகப்படுத்தல. அவர் நான் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இன்ன ஜாதியானுக்கும் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்துக்காரனுக்கும் இது கோயம்புத்தூர் மாவட்டக்காரனுக்கும் கேரளாவிலே மலையாளிகள் நாங்கள் யூத வம்சம் என்று பீத்திக் கொள்கிறார்களே அவர்களுக்கும் நான் ஒளியாக வந்து என்று சொல்லவே இல்லை. அவர் சொன்னார், நானே உலகின் ஒளி. கைகளை தட்டி. I am the light of the world. அப்ப இந்த ஒளிமயமான இறைவன்
அந்த இறைவனை தொழுதுகிற ஒவ்வொரு மனுஷனும் ஒளியாய்த்தான் இருப்பான், கைகளை தட்டி. எனவே உங்களுடைய முகத்தின் ஒளியை எங்கள் மீது பிரகாசிக்க செய்யும். சில மொழி வெறுவாக்கட்ட முகமா இருக்கும், பார்த்துக்கங்க. தேவ பிரசனங்கிறது வேற, அழகுங்கிறது வேற. தேவ மகிமைங்கிறது வேற, அழகுங்கிறது வேற. பியூட்டி வேற. ஒரு முகத்துல தேசஸ்பாங்க, பிரசன்ஸ் ஆஃப் காட் வாங்க, அவங்க முகத்தில் ஐஸ்வர்யம் வாங்க. சில எவ்வளவு மேக்கப் போட்டாலும் குரங்கு மாதிரியே இருக்கும். மேக்கப் போட்டு நின்று அங்கே பேர் கண்ணப்பார் காலப்பார் களைச்சிட்ட பார்க்க முடியாது. சிலவங்க மேக்கப்பே போட மாட்டாங்க, அவங்க முகத்தை பார்த்தாலே நமக்கு சமாதானம் வந்துடும். சில டாக்டர் மருந்து கொடுக்காமே நமக்கு சுகமாயிடும். சில டாக்டர் பார்த்தாலே இல்லாத வியாதியெல்லாம் வந்துடும். சில டாக்டர்ஸ் பேசும் பொழுது மருந்து கொடுக்காமே நமக்கு சுகமாயிடும். சில டாக்டர் பார்த்து அவங்க பேசினாலே உள்ள வியாதியும் கூடுதலாயிடும். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்ததை நோக்கமே உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்ற. எனவே கிறிஸ்தவத்தை உலகத்தோடு கலக்காதிருங்கள். ஒன்று கர்த்தருக்குள் இருந்தால் அவருடைய வெளிச்சத்தில் இருங்கள், இல்லாட்டி அவரை விட்டு போயிடுங்க. எதுக்காக இப்படி ரெண்டு வேஷம் போட்டுட்டு வாழணும்? தவளை மாதிரி தண்ணிலையும் இருந்துக்கிட்டு தலையில் இருந்துக்கிட்டு ரெண்டு வாழ்க்கை வேண்டாம். இரட்டை குதிரைகளை சவாரி செய்ய முடியுமோ, ரெண்டு படகுகளை சவாரி செய்ய முடியுமோ, உலகத்துக்கும் இதோ தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியுமா? இரு மனம் உள்ளவன் வாழ்வெல்லாம் நிலையற்றவன், ஏனென்ன அவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணி கூட பார்க்க கூடாது. அரியே யோசித்து கூட பார்த்துறாத. எது வேணும்? எனக்கு வேலை வேணும், எனக்கு வண்டி வேணும், எனக்கு கார் வேணும், வீடு வேணும், ஒன்றும் வராது. உள்ளதும் போச்சுடா, அம்புட்டும் போயிடும். ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நீ இருமனம் உள்ளவன். இங்கொன்று பேசுவாய், அங்கொன்று பேசுவார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார். உறவு கலவாதிருத்தல் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வாய்ச்சொல்லிலே வீரம் வேண்டும். மனதில் இங்க உறுதி இருக்காது, வாய்ச்சொல்ல. வாய் வல்லங்க வீட்டு பட்டினியா, வாய் வல்லங்கோ வீடு பட்டினி. ராஜாதிராஜன், ராஜ மார்த்தாண்டன், ராஜ கம்பீரன், ராஜ பராக்கிரமன், ராஜராஜ சோழன் வருகிறார், பராக் பராக் பராக்னு தெருக்கூத்தில் அந்த காலத்தில் நடக்கும். பார்த்தா தலையில கிரீடம் வாங்கி சரப்பணி ஒட்டியானம் இங்கெல்லாம் போட்டு ராஜா அவர் எப்படி ஒரு 25 கிலோவாது நகை தரும். நம்ம அம்மா அடியாத்தி எம்பிட்டு நகை, இதில் ஒன்றை கொடுத்தாலும் நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்துடலான்னு நினைப்பாங்க. நாடகமெல்லாம் முடிஞ்சிடும். காத்தால போனால் ஆத்தங்கரைக்கு பக்கத்தில் ஒரு குடிசை வீடாக இருக்கும். அந்த ராஜராஜ சோழன் நடித்தவர் அங்கே இருப்பார், அவருடைய மனைவி இருப்பாங்க. வீட்டுக்கு போனால் அவர் பழைய கஞ்சி வெங்காயம் குடிச்சிக்கிட்டு இருப்பார். அந்த அம்மா அந்த நகையெல்லாம் கிளி ஏதோ புளியை போட்டு விளக்கிக்கிட்டு இருப்பாங்க. சிலவன் பேசுவது மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, பேசுவது பயங்கரமாக பேசுவான், பார்த்துக்கங்க. இருதயத்தில் வேற நினைவு இருக்கும். அப்போ உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார். உறவு கலவாதிருத்தல் வேண்டும். இதோ வேத புரட்டனாகி இருக்கிற மனுஷனுக்கு நடுதரம் புத்தி சொல்லிவிட்டு அவனை விட்டு விலகு. என்கிட்ட அந்த தம்பி மாரலங்க, அப்ப ஏன் அங்கிள் இப்படி பேச மாட்டேங்கிறீங்க, எல்லாருக்கும் அறிவுரை சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். வேத புரட்டன்கள், இருமனம் உள்ளவர்கள், உலகத்தையும் ஆண்டவரை ஒரே தராசில வைத்து நிறுத்து பார்க்கிறவனோடு எனக்கு பங்கில்லை. நான் அவனை விட்டு விலகிடுவேன். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கைகளை தட்டி இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. உபத்திரம் உண்டு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு இல்லை, நமக்கு ஏற்கனவே உயிரில் எழுதியிருக்கு, என் வசனத்து நிமித்தமும் என்னுடைய சாட்சி நிமித்தமும் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. என்ன உண்டா? இயேசு சொன்னா உலகில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. பவுல் சொல்லுகிறார், நாம் அநேக உபத்திரவங்களின் வழியா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். இதோ திவ்ய வாசகனாகிய யோவான், இயேசு கிறிஸ்துக்கு அன்பா இருந்த சீடன், அவன் கூச்சல் போடுகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8-9 வாசித்து பாருங்களேன். கூச்சல் போடுகிறான், ஐயோ இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே இதோ சாய்ந்திருந்த நான். 7-8 தானே 1ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் வாசிடா தம்பி. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியமாய் நீயும் நான் இதுல பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கோம். இந்த பிசினஸ்ல என்ன பிசினஸ்? உபத்திரவங்கிற பிசினஸ். அதுல பங்காளியம் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தம், எது நிமித்தம்?
தேவ வசனத்து நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். இங்க திஹார் ஜெயில் ஒண்ணு இருக்கு. எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியாவில் திஹார் ஜெயில் எங்க இருக்கு? முழிக்கிறத பாரு. திஹார் ஜெயில் எங்க இருக்கு? யார் சொன்னது? அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. பாசிலுக்கு ஒரு கைதட்டு கொடுங்களேன். டெல்லி நீங்கள் தான் சொன்னீங்களா ஃபஸ்ட்டு? நீங்கள் சொல்லக்கூடாதுன்னா அடிக்கடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தேவையில்லாத இல்லை. திஹார் ஜெயிலு. சரி, அடுத்து அந்த காலத்தில் இந்தியாவிலேருந்து அரெஸ்ட் பண்ணுறவங்க எந்த ஊரில் போய் எந்த தீவில் போய் போடுவாங்க சொல்லுங்கள்? எந்தது? சிஸ்டர் ஜெயந்திக்கு ஒரு கைதட்டு கொடுங்களேன். அந்தமான் நிகோபார் தீவில் இருக்கிற அந்தமான் சிறைச்சரி இப்போ அழிஞ்சிடுச்சு. அது இப்படி தீவில் தான் வச்சுருப்பாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் கூட அந்த கால குற்றவாளிகளை கொண்டு போய் அடைத்தாங்க அந்த இடத்துல. அங்கே தான் ஒரு கம்யூனிட்டியே உண்டாயிருச்சு. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தீவில் இங்கே இயேசு கிறிஸ்து இவர் என்ன குற்றம் செஞ்சிட்டாராம்? இயேசுவை பிரசங்கிச்சாரு, இயேசுக்கு சாட்சி சொன்னாருங்க. இந்த குற்றத்தைக்காக பத்மு என்னும் தீவிலே கண்காணாத இடத்துல ஒரே ஒரு ஆளாக தனியாளாக கட்டப்பட்டவனாய் கிடக்கிறேன். நவீன காலத்து பிரசங்கமான சொல்றான், உபத்திரவம் இல்ல, டேக் இட் ஈஸி, பாலிசி, தங்குவார் அந்த பேருமத்துக்கு. சபையில் ஏசி, ஜெனரலைஸ்டு ஏசி, காரு, ஆடி கார் வாங்குனீங்களா, பென்ஸ் கார் வாங்குனீங்களா? என் பிள்ளையை அமெரிக்காவில் படிக்க வச்ச விளங்காத பயில 12 சீடர்களுடைய வாழ்வை எண்ணிப்பார். அதற்கு பின் வந்த பரிசுத்தவான்கள் மிஷனரிகளுடைய வாழ்க்கை எண்ணிப்பாருங்க. அவங்கள கேன பயலா? இயேசு கிறிஸ்துவின் சாட்சிக்காக, இயேசு கிறிஸ்துடைய வசனத்துக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ண நீங்களும் எங்களுக்கு பங்குதாரராக இருக்கிறீர்கள். எதுல? இந்த பாடுகளிலே, இந்த உபத்திரவத்திலே நீங்களுக்கு பார்ட்னர். நான் ட்ரேடிங் பிசினஸ் பண்றேன், நான் ஆன்லைன் பிசினஸ் பண்றேன், நான் ஆட்டோமொபைல் ஒரு கடை ஷோரூம் வைக்க போறேன் அங்கிள், நானும் நம்ம 2 பார்ட்னர் இருப்போம். கேட்குறியா இல்லையா? நீங்க கொஞ்சம் காசு போடுங்க, நான் கொஞ்சம் காசு போடுறேன், அல்லது நீங்க பணம் போடுங்க, நான் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கேன். பார்ட்னர்ஷிப் எழுதிக்கிறோமா, அக்ரிமெண்ட் எழுதுறோமோ இல்லையோ, போய் ரெஜிஸ்டர் ஆபீசர் ரெஜிஸ்டர் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி திவ்ய வாசனாக யோவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தவன், இயேசுவுக்கு அன்பான சீடன் என்று பெயர் எடுத்தவன் சொல்றான், இயேசு கிறிஸ்துடைய வசனத்து நிமித்தம், அவருடைய சாட்சி நிமித்தம் நான் பத்மு என்னும் கண்காணா தீவிலே கண்காணால் கட்டப்பட்டவனாய் கிடக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் விசுவாசித்து சாட்சியா வாழ்ந்து பிரசங்கிக்கிறவங்களுக்கு உபத்திரம் இருக்குது. அது நிரந்தரமா இல்லை. இப்பொழுது காண்கிற லேசான உபத்திரவம் மறுமையிலே அதிக நித்திய கன மகிமையை உண்டாக்கும். கைகளை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்ல, அதிக நித்திய கன மகிமை உண்டாக்கும் ஒரு பாக்கியமான வாழ்வு, பாக்கியமான வாழ்வு. சேவை செய்திடுவார் தூதர்கள், நாம் அங்கு சேவிப்போம் நிச்சயம் இயேசுவை. சேவை செய்திடுவார் தூதர்கள், நாம் அங்கு சேவிப்போம் நிச்சயம் இயேசுவை. மகிமையே ஆனந்த பாக்கியமே, மகிமையே ஆனந்த பாக்கியமே, நாவினால் நீ அம்பவும் இயலாதே, நாவினால் நீ அம்பவும் இயலாதே. பரலோக நாடந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. பரலோக நாடந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. என்றும் அழியா சுதந்திரம்
இயேசுவே என் சம்பத்தல்லவோ நிச்சயம் என்றும் அழிய சுதந்திரம். சோமன கீதமே சுந்தர நாடதே, சோமன கீதமே சுந்தர நாடதே. சுத்தர்கள் ஒருமிச்சு வாழ்வாரே, சுத்தர்கள் ஒருமிச்சு வாழ்வாரே. நம்பிக்கை அழியாத சொன்னமயமான வேலைகள் சொற்கச்சில்லாயந்த நம்பிக்கை அழியாத சொன்னமயமான வேலைகள். ஈலோக இன்பத்தை குப்பை என்றெண்ணினேன், ஈலோக இன்பத்தை குப்பை என்றெண்ணினேன். இயேசுவே எந்த நின் இன்பமே, இயேசுவே எந்த நின் இன்பமே. பரலோக நாடந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. பரலோக நாடந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. மகிமையே ஆனந்த பாக்கியமே, மகிமையே ஆனந்த பாக்கியமே. நாவினால் நீ அம்பமும் ஏலாதே, நாவினால் நீ அம்பமும் ஏலாதே. பரலோக நாடந்த இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. பரலோக நாடு, சொர்க்கத்தில் ஆயந்த நம்பிக்கை அழியாத சொர்ணமயமான வேலைகள் விட்டுருப்பா. ஈலோக இன்பச்சை குப்பை என்று நினைனேன், இயேசுவே எந்தன் இன்பமே. பரலோக நாடந்தன் இன்ப நாடாம், நிச்சய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தின் பாடுகளை குப்பையை போல எண்ணுகிறார்கள். கைகளை தட்டி இன்பத்தை குப்பையா எண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை தன் தெய்வமாக, இரட்சகராக, குல தெய்வமாக ஏற்றுக்கொண்ட மக்கள், பரிசுத்தமான ஆண்டவருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறவர்கள், இந்த உலகத்தில் வரும் பாடுகளை, துன்பங்களை, உபத்திரவங்களை குப்பையை போல் எண்ணுகிறார்கள். அவர்களுக்கு தெரியும் ஒரு நாள் வரும், ஐயோ அந்த நாட்டில் போய் மகிழ்வேன், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். இந்த உலகத்திற்கு எத்தனை இன்பத்தையும் குப்பை என்று எண்ணுகிறேன். திவ்ய வாசனா யோனா தான் கதறினான். யோவான் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் வசனத்தின் நிமித்தமும் நான் கண்ணம் காணாத இடத்தில் கட்டப்பட்டவனாக கிடக்கிறேன். அப்படியே அதுல நிறைய செத்து போயிட்டாரா? அடுத்த லைன்ல பேசுவாரு, ஆகிலும் நான் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுதுதான் மார்பருகே பொற்கச்சை கட்டி 7 பொன் குத்து விளக்கு மத்தியிலே உலாவுகிற நிலையங்கி தரித்த ஒருவரை கண்டேன் கைகளை சட்டி. நீ என்றைக்கு உபத்திரவத்தின் பாதையில் போறையோ, என்றைக்கு பாடுகளின் பாதையில் போறையோ, இயேசு கிறிஸ்து நாமத்துக்காக இந்த உலகத்தின் கஷ்டங்களை சகித்து கொண்டு போகிறையோ, அந்த இந்த உலகம் உன்னோடு இருக்கவே இருக்காது. ஆனால் நிலையங்கி தெரித்து பொற்கச்சை கட்டி மார்பரு 7 பொன் குத்து விளக்கு மத்தியிலே உலாகுகிற ஒருவர் உன் பக்கத்தில் வந்து நிற்பார். அப்பொழுதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் என்ற மறைவான பொக்கிஷத்தை கர்த்தர் யோவானுக்கு வெளிப்படுத்தினார். இனி நடக்க போகும் காரியம் தீர்க்க தரிசனம்.
ஒரு தீர்க்கதரிசியாக யோவான் பாடுகளின் வழியே கடந்து போகும் பொழுது, உலகத்தை வெறுத்து ஓரமாய் குண்டியாய் இருந்த பொழுது, அவனுக்கு இனி வரும் நடக்கிற காரியங்கள் திட்டவந்தொழியுமா கர்த்தர் வெளிப்படுத்தினார். வரம் வேண்டும், வல்லமை வேண்டும், கிருபை வேண்டும், எனக்கு தீர்க்க தரிசனம் வர வேண்டும், அந்த பொண்டாட்டி இவன் கூட போயிட்டா, இவன் அவன் கூட போயிட்டா, அப்படி சொல்லலாம் வேண்டும். ஒரு குடும்பத்தை 4 குடும்பம் கெடுக்க வேண்டும், மந்திரம் வச்சிருக்கான், மாயம் வச்சிருக்கான்னு சொல்லி காசு பறிக்க வேண்டும், உங்க வியாபாரத்தை எத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு ராஜயோக லக்ன யோகத்தில் தொடங்கள் என்று குறி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை. இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றாமல், இயேசுவின் வசனத்துக்காக பாடுகளை சகிக்காமல், இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன நாளும் சகிப்பேன் என்ற பிரதிஷ்டை உடன்படிக்கை இல்லாமல், அர்ப்பணிப்பில்லாத ஒரு மனுஷனுக்கு தேவன் வரங்களை கொடுக்க மாட்டார். கைகளை தட்டி வேதம் சொல்லுகிறது, அவர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடினால் அவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மை உள்ளவனுக்கு கர்த்தர் வரங்களை கொடுக்கிறார். தீர்க்க தரிசன வரத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் கடந்த 4-5 வாரங்களாக. தீர்க்கதரிசியின் குணலட்சணம் எப்படி இருக்க வேண்டும், தீர்க்கதரிசிக்கும் தேவனுக்குள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும், கடந்த வாரத்தில் தீர்க்க தரிசனம் சொல்வதின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும், அதன் பயன்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு தீர்க்க தரிசன வரங்களை குறித்து தான் தியானிக்க போகிறோம். அது தாய் வசனம் ஏற்கனவே வாசிட்டோம். 1 பேதுரு 2:9 வாசிக்க தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். ராயல் ஃபேமிலி, ராஜரீக குடும்பம் என்ற தலைப்பிலே வசனத்தை தியானித்து வருகிறோம். இப்பொழுது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து வாசி, 14 இருந்து. அன்பை நாடுங்கள், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். என்ன வசனத்தை விரும்புங்க? அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள். ஆனா ஒரு ஸ்பெஷலா என்ன விரும்புங்க? நீங்க என்னத்தை நாடுங்க? தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள். அடுத்து விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அப்ப புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி அந்நிய பாஷை பேச யார்கிட்ட பேசுறான்? சத்தமா சொல்லுங்க, பைக்க பிடிங்க எரிஞ்சிருவேன். தேவனிடத்தில் பேசுகிறான், தேவனிடத்தில் ரகசியம் பேசுறான். அது மனுஷனுக்கு என்னன்னு விளங்காது. உளறி கொட்டுறாங்க இவங்க, கிறுக்கு பிடிச்ச பேய்களா. அன்னைக்கே சொன்னாங்கல்ல, கிறுக்கு பிடிச்ச பேய்களா. அந்நிய பாஷையை பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசாமல், மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறபடியினால் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் எப்படி சொல்றான்? எதுக்கு சொல்றானா? மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அதனால மேலான வரங்களை நாடுங்கள், ஞான வரங்களை நாடுங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள். குறிச்சொல்லும் வரம் அல்ல. இந்த தீர்க்க தரிசன வரம் எதற்காக? பக்தி விருத்தி, அடுத்து புத்தி ஆறுதல். பக்தி விருத்தி, தேவனுக்கும் நமக்குள்ள உறவு பலப்படுறது. அப்புறம் புத்தி வருது, தெளிந்த புத்தி. தேவனுடைய அனந்த ஞானம் நமக்குள்ள வருகிறது. ஜனங்களுக்கு அந்த தேவனுடைய ஆழங்களை விவரிக்கக்கூடிய ஆற்றலை ஒரு தீர்க்கதரிசிக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி. எழுத்து கொள்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. பைபிள் ஸ்காலர் பைபிள் காலேஜில் போய் படிச்சுன்னா ஹிஸ்டரி படிச்சிருப்பா, பைபிளுடைய ஹிஸ்டரி பின்னணியும் படிச்சிருப்பா. இந்த புத்தகம் இத்தனாவது ஆண்டு இந்த தீர்க்கதரிசினால அல்லது இதனால எழுதப்பட்டது, அந்த காலத்து இந்த ராஜா இருந்தா அப்படின்னு படிச்சிருப்ப. சபை எப்படி நடத்துறதுன்னு படிச்சிருப்ப, சபையில தசம்பாகம் வாங்குறது எப்படின்னு படிச்சிருப்ப, சபையோட ஒழுங்கை படிச்சிருப்ப, ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் படிச்சிருப்ப, இந்த வேதத்தில் உள்ள ஹிஸ்டரியை படிச்சிருப்ப. வெளிப்பாடை படிக்க முடியாதுங்க, அது அவர் தான் வெளிப்பாடு கொடுக்கணும். கைகளை தட்டி. தீர்க்க தரிசனத்தை படிக்கிறது இல்ல, தீர்க்க தரிசனம் பரலோகத்திலிருந்து உண்டாவது. கைகளை தட்டி. இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் ஜனங்களுக்கு முதலாவது என்ன செய்யணும்? ஆன்மீகம் என்பது எல்லா மதத்திற்கும் ஜனங்களுக்கு பக்தி உண்டாக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். பக்தன் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் மாறுகிறான். இந்த பக்தி எதற்கு? நித்திய ஜீவனுக்குள் வைகுண்ட பதவிக்கு அல்லாஹ்வின் நியாயத்தீர்ப்பு கொண்டு போகிற பக்திக்காகத்தான். இப்போ மசூதி, ஆலயங்கள், கோவில்கள், அடுத்து சர்ச்சஸ் இருக்கிறது. எல்லா மத வழிபாட்டிலும் கடைசியில் ஒரு முடிவை வைத்திருப்பார்கள். நோக்கம் ஒன்றுதான்,
தேவனுக்கும் கடவுளுக்கும் படைத்தவருக்கும் சிருஷ்டிகருக்கும் சிருஷ்டிக்கும் உள்ள உறவை பலப்படுத்துவதனுடைய ஒரு சேனல் தான் பக்தி. கைகளை தட்டி அது ஸ்ட்ராங் பண்றது. பக்தி உள்ளவன் எவனும் இந்த காரியத்தில் உறுதியா இருக்க வேண்டும். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் பக்தி விருத்தி உண்டாகவும் புத்தி வரவும், அடுத்து ஆறுதல் கம்ஃபர்ட், ஆறுதல் கான்சுலேஷன் கம்ஃபர்ட் என்கரேஜ்மெண்ட், ஆறுதல் உண்டாக பேசுகிறவனா இருக்க வேண்டும். ஜனங்கள் ஒவ்வொரு வாரம் 6 நாள் உழைச்சிட்டும் ஞாயிற்றுக்கிழமை ஐயோ ஓடாய் தேஞ்சி ஐயோ கடன் பாரத்தினால் கண்ணீர்னால் வாழ்க்கையில பிரச்சனைனால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையினால் உலக காரியத்திலும் சரி ஆன்மீக காரியத்திலும் சோர்ந்து வந்து இருப்பார்கள். அந்த இடத்துல பரிசுத்தாவினுடைய இருதயத்தை அரிச்சிட்டு அவருக்கு இஷ்டப்படி ஒரு பிரசங்கம் பண்ண மாட்டாரு. அவன் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ஆறுதலின் வார்த்தையை சொல்லுவார், கைகளை தட்டி. அடுத்து பக்தியை உண்டாக்குவார். அடுத்து என்ன செய்வாராம்? புத்தி வரும். இன்னைக்கு ஏன் புத்தி வரலன்னா தீர்க்கதரிசி இல்லை. தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கட்டு போய் விடுவார்கள். தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள். தீர்க்கதரிசிகள் உலகமெங்கும் இருக்கிறார்களா? அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கிறார்கள். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதிக பிரசங்கி என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். என்னையே நான் நீதிமானாக்கிக் கொள்கிறேன் நினைத்துக் கொள்ள நான் ஒரு நாளும் அப்படி சொல்ல மாட்டேன். அப்படி நினைத்ததும் இல்லை. தேவன் எனக்கு அளித்த அளவின்படி, அந்த அளவின்படி, அந்த கிருபையின்படி சொல்லுகிறேன். தீர்க்கதரிசிகள் எல்லோரும் தீர்க்கதரிசிகளா? இல்லை. எல்லோரும் போதர்களா? இல்லை. எல்லோரும் சுவிசேஷர்களா? இல்லை. எல்லோரும் இது அற்புதங்களை செய்கிற? இல்லை. அதை போல் நடிக்கிறவர்கள். அதை செய்தால்தான் மக்கள் மத்தியிலே நமக்கு மதிப்பு வந்து விடும், நம்முடைய ஊழியம் வளரும், நம்முடைய சபை வளரும் என்று இமிட்டேட் பண்றாங்களே ஒழிய தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது தேவ ரகசியம் வெளிப்படுகிறது. கைகளை தட்டி ஜனங்களுக்குள்ளே பக்தி வருகிறது. ஜனங்கள் புத்தி அடைந்து, அறிவடைந்து, ஞானம் அடைந்து, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி, காம விகாரத்தை விட்டு திரும்பி, விக்கிரக ஆராதனை விட்டு திரும்பி, படைத்த தெய்வனை நினைக்கக்கூடிய ஒரு வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தை. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பேசின புத்தகங்கள் தீர்க்க தரிசன புத்தகங்கள். அதுக்கு என்ன பேர்? வேறு தீர்க்க தரிசன புத்தகங்கள். அது அவர் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசி. எழுதினவர் யாரை வைத்தோ அவரே எழுதினாரா கைப்பட, அல்லது அவருடைய அசிஸ்டண்டை வச்சுக்கிட்டு சொல்ல எழுதினாங்களோ அது 2வது காரியம். பைபிள் ஸ்காலர்ஸ், பைபிள் காலேஜில் படித்தவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் தீர்க்க தரிசிகள் மூலமா தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டதுனால தான் ஒவ்வொரு புத்தகத்துக்கு தீர்க்க தரிசன புத்தகம்னு ஒன்று பேர். ஏசாயா தீர்க்க தரிசியின் புத்தகம், எரேமியா தீர்க்க தரிசியின் புத்தகம், எசேக்கியேல் தீர்க்க தரிசியின் புத்தகம், யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம், நாகூம் தீர்க்க தரிசன புத்தகம். இப்ப தீர்க்க தரிசனம் என்பது தேவ சமூகத்திலிருந்து பெற்று வருங்காரியங்களை குறித்து அல்லது நடக்கிற காரியங்களை குறித்து மனிதனுடைய அந்தரங்க காரியங்களை குறித்து புத்தி சொல்லி அவனை திருத்தி எடுத்து தேவனுக்கு வேறாக வழிநடத்தக்கூடிய ஒரு உன்னதமான பொக்கிஷமான வரம் தீர்க்க தரிசன வரம். இதுக்கு தான் ஸ்பெஷல் பண்றார் பவுலடியான். ஞான வரங்களை நாடுங்கள், அன்பை நாடுங்கள், ஆனால் விசேஷ விதமா என்ன செய்யுங்க? தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள். 1000 அந்நிய பாஷையில பேசுறத தவிர 1000 ஒரு மணிக்கூர் அந்நிய பாஷையில் பேசுவதை விட 2 நிமிஷம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்க பேசுகிறான். கைகளை தட்டி ஞானம் உண்டாக பேசுகிறான். இன்னைக்கு சபைகளிலே ஊழியர்களிலே வெளிப்பாடு இல்லை, தீர்க்க தரிசனம் இல்லை, அறிவு இருக்கிறது, வியாக்கியானம் இருக்கிறது, எக்ஸ்பிளைன் இருக்கிறது. அதுக்கு எடுத்துக்காட்டாக உவமைகளை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய திறமைகள் இருக்கிறது. டேலண்ட் நாட் எ மினிஸ்ட்ரி. டேலண்ட் இஸ் டேலண்ட். பாடுறதுக்கு ஒரு தாளந்து, பேசுவதற்கு ஒரு தாளந்து. முன்னாள் முத்தமிழ் அறிஞர் நம்முடைய இப்பொழுது முதலமைச்சருடைய தகப்பனார் கருணாநிதி ஐயாவை மட்டும் இந்த பைபிளை கொடுத்து பேச சொல்லுங்க, 3 மணி நேரம் நம்ம பிரசங்கியார்களை விட டாப் மோஸ்டா பேசுவார். கண்ணதாசனை பேச சொல்லுங்க, அதை விட வைரமுத்து கவிஞர் வைரமுத்து அவர்களை பேச சொல்லுங்க, இந்த பைபிள் எடுத்து நாம பேசுற டாப்பா பேசுவாரு. வை கோபாலசாமி ஐயா இருக்காங்களா, அவங்க பைபிளை பத்தி பேசுறாங்க, நான் மிரண்டு போய் உட்கார்ந்திருந்தேன். அது தாளந்து, அது அறிவு, அது படிப்பு. ஆனா ஒரு சபைக்கு பேசும்போது தாளந்து வைத்துக் கொண்டு தாளந்து அந்த சபைக்கு பயன்படாது. அங்கே வெளிப்பாடும் தீர்க்க தரிசனம் தேவ கிருபையும் பயன்படும். கைகளை தட்டி
ஆன்மீகம் என்பது தாளந்து சார்ந்த விஷயம் அல்ல, அது அழைப்பு சார்ந்த விஷயம், அது அர்ப்பணிப்பு சார்ந்த விஷயம். தீர்க்க தரிசனம் என்பது எழுதி வைத்து தம்முடைய அறிவிலே ஆராய்ச்சி பண்ணி பேசுவதல்ல, அது அந்த நேரத்தில் நின்ற பொழுது பரலோகத்திலிருந்து இதோ கொடுக்கப்படும் ஒரு ஒப்பற்ற வார்த்தை, கைகளை தட்டி வெளிப்பாடு. அதுதான் கடைசி புத்தக ரெவலேஷன் அல்லது வெளிப்படுத்தின விசேஷம். தமிழ் அழகான இருக்கும். வெளிப்பாடு புஸ்தகம். தெய்வம் அந்த பாடின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே, பத்மதீவிலே கட்டப்பட்டவனா இருக்கிற யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். தீர்க்க தரிசன வரங்கள் எதற்காக பயன்படுகிறது என்றால், பக்தி மனுஷனுக்கு, வாசிடா தம்பி, டக்குனு வாசிச்சிடணும், கோபப்பட்டுருவேன். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக. ஐயா, இவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லிட்டு போங்கய்யா. கண்டபடி அலையிறாயா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாயா, புத்தி சொல்றேங்க. நான் எப்படி சொன்னாலும் கேட்காத. இது நொய்யோட நொய் குத்தினா நொய்யோட நொய் குத்தினாலும் மூடத்தனம் விட்டு விலகாது. இந்த மூடத்தனத்தை விளக்குகிற ஒரே ஒரு வெளிச்சம் கர்த்தருடைய வார்த்தை. கைகளை தட்டி சவுலை பவுலாக மாற்றினது. இதோ அந்த சமரிய ஸ்திரியை ஊரோடு ரட்சிக்கப்பட வைத்தது. ஒவ்வொரு மனுஷனுடைய நாத்தான் என்னும் தீர்க்கதரிசியை அனுப்பி தாவீதை மாற்றியது. 51 சங்கீதத்தில் அறிக்கை பண்ண வைத்து புத்தியை சொல்லி அவனை மனம் திரும்ப வைத்தது தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை. கைகளை தட்டி தேவனுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி ஒரு ராஜாங்கத்தை சரி பண்ணுகிறார். the spiritual mechanic, ஆவிக்குரிய என்னது மெக்கானிக் தமிழ்ல சொல்லுங்க. மெக்கானிக் என்ன? ரிப்பேர்னால இங்கிலீஷ் தம்பி, தமிழ்ல கேட்டேன். பழுது நீக்குகிறவர். மெக்கானிக் என்ன? பழுது நீக்குகிறவர், பழுது பார்ப்பவர். உன்னுடைய பழுதுகளை பார்ப்பதற்கு ஒரு மெக்கானிக், அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுங்களேன். பழுது நீக்குகிறவர் அல்லது பழுது பார்ப்பவர் உங்களை சீர்படுத்தி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார். இப்ப விழுந்து போன கூடாரத்தை, தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் மறுபடியும் எழுப்புவார். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? அதன் திறப்புகளை அடைத்து, அதன் பாழானவர்களை சீர்படுத்தி, அதன் திறப்புகளை அடைத்து, அப்படியே எந்திரிச்சு கந்த துணியோடு சாமி நாம நிறுத்துறதில்ல, அதெல்லாம் சரி பண்ணிட்டு, அந்த வீட்டை சரி பண்ணிட்டு, அங்கங்க பேச்சு ஒர்க்கெல்லாம் பார்த்து, ரெனிவல் ஒர்க்கா இங்கிலீஷ்ல தானே சொல்லுவாங்க, ரெனிவல் ஒர்க் பண்ணிட்டு அங்கெல்லாம் சரி பண்ணிட்டு தான் அப்புறம் பூர்வ நாள் இந்த பொருள் நிறுத்துறாராம். அப்படியே கழுகாம குளிக்காம ஊத்தவாயோட. அந்த காலத்தில் ஒரு பாட்டு உண்டு, தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை. இப்ப எந்த அம்மா எந்திரிச்சு பிள்ளைகளுக்கு தலைவாரி பூச்சூடி விடுது? அது பாட்டுக்கு அந்த அம்மா விரிச்ச தலையில பாப் கட்டிங்கில் படுத்திருக்கு. இப்ப பிள்ளைகளும் பாப் கட்டிங்கில் விரிச்ச தலையோட அப்படி எந்திரிக்க ஊத்தவாயோட போக. தெய்வம் அப்படிதான் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அதற்கு நித்திய ஜீவ கரையில் சேர்க்கிறார். வழுவாதபடி காக்கிறவர். கைகளை தட்டி இந்த தீர்க்க தரிசனம் என்பது நம்மை சீர்படுத்துகிறது. இந்த வரங்கள் வேண்டும். தீர்க்க தரிசன வரங்களை விசேஷமாய் விரும்புங்கள். ஊழியர்களே, என் உடன் ஊழியர்களே, ஊழியம் செய்ய விரும்புகிற வாலிப பிள்ளைகளே, தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். உங்கள் உபத்திரமும் உங்கள் பாடுகளுக்கு மத்தியிலே எப்படி திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷம் என்ற அரும்பொக்கிஷமாகிய புத்தகத்தை வெளிப்படுத்தி காண்பித்தாரோ, அப்படியே நீ இருக்கிற நிலைமையிலே, நீ இருக்கிற ஸ்தானத்திலே, உன் உபத்திரவத்திலே, உன்னுடைய பாடுகளிலே, உன்னுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே ஒரு வெளிப்பாடு வரப்போகிறது. கைகளை தட்டி ஒரு தீர்க்க தரிசனம் வரப்போகிறது. ஒரு தீர்க்க தரிசன வரத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். நேற்று அன்பு சகோதரி ஸ்வீடன்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி ஒரு வசனம் எழுதியிருந்தாங்க. அது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எது தெரியுமா? மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, பாரமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் பாவமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய 12:1 தானே. இதோ இயேசு கிறிஸ்து நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். இந்த வசனத்தை வச்சு நம்ம ஊழியத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ண சொல்லுங்க. பாரங்களை தள்ளிவிட்டு பாவங்களை தள்ளிவிட்டு நம்ம விசுவாசத்தில் துவக்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறோமா. இயேசு கிறிஸ்து கிராஜுவல் ஓட்டம்,
ரொம்ப வேகமாக ஓட்டினாலும் அதை ஒருத்தர் டே தம்பி ரொம்ப காலை வச்சுட்டு அலப்பறை பண்ணாத ஒரு பெரியவா சொன்னாலும் இல்லையோ, உனக்கு சொன்னாரா இல்லையோ, காலில் ஒரு எம்ஆர்எஸ் ஸ்கேன் பண்ணிவிட்டு சரியாக இருந்தால் அப்புறம் ஓடுறா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி உள்ள காலாக போயிடாம அப்படின்னு சொல்லி விட்டாரு. இப்போ வேகமாக ஓடுனாலும் இழைச்சிடுவேன், ஸ்லோவாக ஓடுனாலும் குறித்த நேரத்துக்கு எல்லையை தொட முடியாது. எப்படி ஓடு கிராஜுவல். ஆவிக்குரிய காரியத்தில் எடுத்தேன் கவிழ்த்தேன் அல்ல, நிதானமாய் ஓடணும், கைகளை தட்டி. சிலது ரொம்ப வேகமாக ஓடும், சட்டக்குன்னு உட்காந்துரும், அது ஆக்சல் கட் ஆகிடும், அப்புறம் கேபிள் கட் ஆகிடும், அது இன்ஜினே சீஸ் ஆகிடும். கரெக்டான ஸ்பீடு, சரியான வழி, நிதானம் தேவை. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு தீர்க்கதரிசிக்கு நிதானம் தேவை. தீர்க்கதரிசி ஆவி தீர்க்கதரிசிக்குள் அடங்கி இருக்கிறது. கச்சா முஜா கச்சான்னு ஆண்டு ஜனங்களை நம்ம இந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கிட்ட எனக்கு பெரிய ஒரு குறைபாடு இருக்குது. ட்ரம் அடிச்ச உடனே ஆவி வந்துடும், பாட்டு ஜிங்கிடு 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 ஜிங்கு நினச்சா அப்படியே ஓடு கத்திடுவாங்க. ஒரு அந்நிய பாஷை பாஸ்டர் பலமாக பேசுகிற போது உடனே ஜனங்களும் பலமாக பேசுவாங்க. ஏன் வேதத்தை தியானிக்கும் போது உங்களுக்கு அபிஷேகம் வராதா? நானும் தேடி பார்க்குறேன். அந்த காலத்தில் பாஸ்டர் சுந்தரம், பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா, பாஸ்டர் காட்டாதுரை தாமஸ், ஏஜே பெஞ்சமின், சிஸ்டர் சாரா நவரோஜி, சிஸ்டர் சன்னியாசி பொன்னம்மா சன்னியாசி, அதுக்கப்புறம் வந்து பரிசுத்தவான்கள் அங்கிள் தினகரன் அங்கிள், அதே மாதிரி டிஎல் ஆஸ்பான், அதே மாதிரி மூடி பிரசங்கியார், நான் பார்த்தவர்கள்லாம் சொல்ல டிஎல் ஆஸ்பான், அப்புறம் வந்து டாக்டர் பில்லி கிரஹாம், அவர் வந்து பிரதரன் டாக்டரின்ல இருக்கிறவங்க பேப்டிஸ்ட், நம்மளை போல கரஸ்மாட்டிக் இல்லை. ஆனால் அவர் பேசும் பொழுது நம்முடைய ஆவி குழந்து விட்டு எரியும், கைகளை தட்டி. நான் அவர் பேசும் பொழுது இவன் பேசினா உள்ளதெல்லாம் அமைஞ்சு போயிடுது. என்ன துவங்கி என்னத்தை பேசுகிறானே தெரியல. சொந்த கதை சோக கதையாக பேசி, ஊரு கதை உலக கதையை பேசி, சபக்கதையை பேசி, பொண்டாட்டி கதையை பேசி, புள்ள கதையை பேசி, அந்த அரிசி வாங்கி வைக்க கதையை பேசி, உள்ளது நேரத்தை அந்த 1 மணி நேரம் ஓட்டுறதுக்கு மூச்சு செனறி வாங்கி அப்படியே தமான்னு விழுந்துடுறாங்கல. பானையில் சுரந்தா தானே அகப்பையில் வரும், வெறுங்கை முழம் போடுமா? எங்கள் ஊற்றுக்கண்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இறைக்கணும், ஏங்கன்னு தண்ணியை இறைக்கணுமுங்க. அப்படியே போட்டிருந்தா இறைக்கிற கிணறு ஊரும், இறையாத கிணறு நாரும். உள்ள இருக்கிற அபிஷேகம் என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு பாய்ந்து ஓடும். கைகளை தட்டி ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீர் நம்முடைய இதயத்திலிருந்து ஓடணும். அவருடைய வார்த்தையை பேசும் பொழுது ஜனங்களுக்குள் பக்தி விருத்தி வரணும், கொழுந்து விட்டு எரியணும். அந்த காலத்தில் நாங்கள் பாட்டு பாடும் போதெல்லாம் அதிகமாக ஆவியில் நிறைய மாட்டோம். பாட்டில் 2-3 அதோட கட்டு. எங்களுக்கு என்ன தேவை? சாப்பாடு தேவை. ரொம்ப பசிக்கிறது, வயிற்று பசிக்கிறது, எங்களுக்கு சாப்பாடு தாங்க, சாப்பாடு தாங்கன்னு கேட்போம். இந்த சாப்பாடை கொடுக்கும் பொழுது ஆவியில் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சு. என்ன ருசி, என்ன டேஸ்ட். இப்போ எல்லாம் இன்ஸ்டன்ட். மிளகாப்பொடி வாங்குங்கள், 5 நிமிஷத்தில் சாம்பார் ரெடி. வாங்குங்கள், கலக்குங்கள், ஒரே விசில் சாம்பார் ரெடி. அடுத்த நேரம் டாய்லெட் ரெடி. 10 நாளைக்கு வயிறு தொந்தரவு பண்ண பாருங்க. அந்த காலத்தில் சாம்பார் வைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். எடுத்து வறுத்து மிளகா மல்லி சாம்பாருக்கு எல்லா தேவையெல்லாம் வறுத்தடிச்சிட்டு அம்மா மாதிரி தேங்காய் சில்லு அப்போ நிறுத்து கொடுப்பாங்க. அல்லது இப்போ தான் நிற்பேன். அப்போ 2 தேங்காய் சில்லு வாங்கிட்டு வாடா 10 காசுக்கு அப்படிம்பாங்க. 10 காசு 20 காசுக்கு கடையில் போய் சரட்டுன்னு அவங்க கடைக்காரன் தேங்காய் உடைச்சி 2 தேங்காய் சில்லு வாங்கிட்டுருவான். அதை அம்மா வச்சு இந்த கிராமத்தில் பாட்டி மாதிரி அம்மா தட்டுவாங்க. சடக்குன்னு தட்டும்போது தேங்காய் சில்லு தெரிச்சு போய் விடும். டே அதை எடுறா அப்படிங்க. எடுக்கும்போது ஒரு கடிப்பான். குழம்புக்கு வைக்கிற கடிக்கிறான் பாரு, சட்டுன்னு ஒரு அடி அடிச்சுட்டு அதை நச்சு அரைச்சி போட்டு 2 முருங்கைக்காயை வெட்டி போட்டு சாம்பாரை கொதிக்க விடுவாங்க. அடுத்த தெருவுக்கு மனம் வரும். இப்போ குக்கரில் பருப்பு வச்சு ஒரு மிஷின் இருக்குது, சாம்பார் மிஷின், அதான் குக்கரு. சாம்பார் மிஷின், குழம்பு மிஷின், கறி மிஷின், மீன் மிஷின், அதான் குக்கரு. உள்ளே வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு 2 விசில் இறக்கி வைங்கள், ரெடி. அந்த விசிலில் ஒரு கேஸ் வெளியே வரும். என் ஆண்டவரே, நான் செப்டிக் டாங்க திறந்தா கூட அந்த நாத்தம் நான் பார்த்தது இல்லைப்பா. அவ்வளவு நாத்தம். அதை சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் வயிறு கடம் உடனே நான் டாக்டருக்கு தம்பி அலெக்ஸுக்கு ஃபோன் பண்ணி, தம்பி சாப்பிட்டேன், இப்போ எனக்கு வயிறு அண்ணே அவன் வேலையை காட்டிட்டான், எவன் அந்த சாம்பார் வேலையை காட்டிட்டான், அந்த கறிக்குழம்பு வேலையை காட்டான், நான் மெடிசன் அனுப்புகிறேன் போட்டுக்கங்கண்ணே.
வாங்குங்கள், கலக்குங்கள், 5 நிமிஷத்தில் ரெடி. இந்த ரெடிமேடு பிரசங்கமெல்லாம் தேவை. நமக்கு ஆராய்ந்து அரைச்சி வறுத்து நிதானமாய் அதை உண்டாக்கி பிள்ளைகள் வயிறாறு ருசிக்க சாப்பிடுகிற ஒரு செய்தியை தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கிறார். கைகளை தட்டி அந்த காலத்தில் செய்தி கொடுக்கும் போதே ஜனங்கள் ஆவியில் நிரம்பி 10 அடி தள்ளி போய் விடுவாங்க. என்ன கொடுக்கும்போது? இப்போ செய்தி கொடுக்கும் போதே தூங்கி தூங்கி கோழி மாதிரி தூங்குவான், கொரட்டை விட்டு தூங்குவான், தூங்குறாத மாதிரி நடிப்பான் பாருங்க. எப்படி ஹல்லேலூயா. நானும் பார்த்து எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்கேன். சபையில் பக்கத்தில் என்னெல்லாம் ஊழியக்காரங்க லிஸ்ட்டில் தானே உட்கார வைப்பாங்க. திரும்பி பாப்பா எல்லாம் தூங்கிட்டு இருக்கு. சிலது நோட்ஸ் எழுதுதான், என்ன எழுதுறான்னே தெரியாதுங்க. அது கேட்டு பாருங்க, என்ன எழுதுன, என்ன பாயிண்டியா சொன்னான்னு எழுதுன பேசினவருக்கும் தெரியாது, எழுதினவனுக்கும் தெரியாது. அன்பு சகோதரர்களே, தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள், விசேஷமாக விரும்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தட்டும். உங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவை பொறுத்து அந்த வசனம், அந்த வரம் உங்களை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். தீர்க்க தரிசன வரம் என்பது மேன்மையான வரம். தீர்க்க தரிசியாக ஒருத்தனை அபிஷேகம் பண்ணிவிட்டால் அவனை போல ஊழியங்களில் ஒரு சிறந்தவன் யாரும் இல்லை. அவன் தான் சபைக்கு ஒரு தூண், தேசத்துக்கு ஒரு தூண். ராஜாக்களை அபிஷேகம் பண்ண அதிகாரம் பெற்றவன். பிடுங்கவும் கட்டவும் நாட்டவும் இன்றைய தினம் ஏற்படுத்தினேன் என்று சொன்னாரே, அதற்கு அதிகாரம் பெற்றவன். தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள். ஆண்டவர் சொல்லாத ஒன்றை நான் சொன்னதும் இல்லை, சொல்ல போறதும் இல்லை. என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய பிரசங்கள் 35 ஆண்டுகள் ஆண்டவர் பேசுவதை மட்டுமே ஜனங்களுக்கு சொல்லி வந்திருக்கிறேன். ஒரு பைத்தியக்காரனை போல உணர்வேன். படித்தவர்களுக்கு அது பைத்தியமாய் தெரியும். வேதம் கற்றவர்களுக்கு, பைபிள் காலேஜில் போய் படித்தவங்களுக்கு நான் பேசுகிற பிரசங்கம் சாதாரண விஷயமா தெரியும். இதெல்லாம் எல்கேஜி யூகேஜிக்கு பேசுறதுங்க. இயேசுநாதன் அப்படி தாங்க பேசினார். இதோ கெட்ட குமாரன், விதைக்கிற விதை, திருகறுக்கிற ஸ்திரீ, திராட்சை தோட்டம், இப்படியா சொல்லி கதைகளை சொல்லி அவரும் பேசினார். ஒரு நாள் ஆலயத்தில் போய் இருக்காங்க. பைபிள் ரீடிங் உண்டுல, சிஎஸ்சி சுவிட்செல்லாம் உண்டு. இப்போ பைபிள் ரீடிங் நான் வாசிப்பேன்னொடனே போய் வாசித்தார். அதே எசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் தானே இதோ, அதில் ஒரு வசனத்தை எடுத்து இயேசு கிறிஸ்து புத்தகத்தை வாங்கி அந்த தோல் சுருளை விரித்து வாசித்தார். தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். கட்டுண்டவர்களை விடுதலாக்கவும் இருளிருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தில் கொண்டு வரவும் அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்ற வார்த்தையை வாசித்தார். அந்த ஆலயம் தோன்றி அன்று வரை எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் அந்த பைபிள் போர்ஷனை வாசிச்சிருப்பா இல்லையா? ஆனா இயேசுநாதர் வாசிச்ச போது மட்டும்தான் எல்லோருடைய கண்களும் அவரையே பார்த்ததா, அவர் மேல் நோக்கமாயிருந்தது. சுருட்டி அவன்கிட்ட பணிவிடைக்காரத்தை கொடுத்து உட்கார எல்லாம், என்னடா இதே வார்த்தையை தானே எல்லாரும் பேசினாங்க. இந்த ஆளு பேசும் வாசிச்ச போது விளக்கம் சொல்ல, ஒன்றும் சொல்ல, பைபிள் ரீடிங் வாசிச்சுட்டு ஆமன் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாகன்னு ஜனங்கள் சொல்லும். சபையார் இது சொல்லி முடிச்சது எத்தனையோ பேர் வாசிச்சாங்க, ஒருத்தரும் கூட கண்டுக்கல. இயேசு கிறிஸ்து வாசிச்ச பொழுது அந்த வார்த்தையிலே வல்லமை புறப்பட்டு போனது. அப்ப இதுவரை வயரிங் எல்லாம் போட்டிருந்துச்சு, லைட் பாயிண்ட் எல்லாம் வச்சிருந்துச்சு, பிளக் பாயிண்ட் வச்சிருந்துச்சு, எல்லாம் கனெக்ஷன் கொடுத்து பவர் இல்லாம இருந்துச்சுங்க. இன்னைக்கு வேற அந்த லைட் பாயிண்ட் இருக்கு, ஃபேன் இருக்குது, லைட்டுக்கெல்லாம் இருக்கு, கீபோர்டு இருக்குது, எல்லாம் இருக்கு. பவர் கொடுத்தா தானே எல்லாம் ஒர்க் பண்ணும். இன்னைக்கு வர அந்த வசனம் அதே தோல் சுருள் தான் இருந்துச்சு. வாசிக்க வேண்டிய வல்லமை பெற்ற ஒருவர் வந்து வாசித்த பொழுது அந்த வார்த்தை உயிரடைந்து ஜனங்களுக்குள்ளே போயிட்டு கைகளை தட்டி, அதான் விசேஷம். எல்லாரும் பிரசங்கம் பண்ண வைராக்கியத்துக்கு மைக்கத்திய முழுங்க கூடாது. 3 மணி நேரம் நானும் 1.5 மணி நேரம் பேசணுங்க, பேசி என்ன பிரயோசனமுங்க? நட்டது 100 கெட்டது 101 போயிடுது. சும்மா பேசுவான் பாருங்க மாமிசத்தில். தேவனுடைய தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள். ஒரு செய்தியை செய்தியாய் பார்க்காதீர்கள், தீர்க்க தரிசனமாய் பேசுங்கள். கைகளை தட்டி. ஆன்லைனில் எத்தனையோ மக்கள் காத்திருக்கிறீர்கள். என் அன்பு மகன் யுஎஸ்ல இருந்து ஜெகன் காத்திருக்கார். கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ மை டியர் சன். இந்த நைட் மிட் நைட் 1 o'clock இருக்குமா? அங்கே 12 1 12 இருக்குமா? 12 மணி இரவு உட்கார்ந்து பேசி பார்த்து கொண்டிருக்கிறார். 22 வயசு பையன் அமெரிக்காவில் இருக்கிறாரா.
அந்த கலாச்சாரத்தில் வளர்கிறவன் கர்த்தருடைய பரிசுத்தத்தை வார்த்தையாக காத்திருக்கிறார். இந்த இடத்துல நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் 16 முழம் புடவை கட்டி மஞ்சள் பூசின நம்முடைய அம்மாவுக்கு பிறந்த பையன் ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு அரக்கால் சட்டை போட்டு பைக்கில் இப்படி ஹாய் அப்படிங்கிறான். விளங்காத பயவுள்ள ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தன்னைத்தான் காத்துக்கொண்டு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒப்பற்ற பணிக்கு தேவனுக்கு தீர்க்க தரிசன வரம் கொடுக்கிறார். கைகளை தட்டி எனக்கு வேணும் தீர்க்க தரிசனம் வர வேணும், ஜெபிக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. ஆனா எதற்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வாசிங்க. இந்த தீர்க்க தரிசன வரத்தினால் என்ன பிரயோஜனம் உண்டு? வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் அடுத்து 4 வசனம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும் படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவா இருக்க வேண்டும் என்று அதிகமாக விரும்புகிறேன். என்ன செய்றேன்? நீங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று அதிகமாக விரும்புகிறேன். பவுலுடைய அந்த விருப்பம். நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லணும், பேசுறது தீர்க்க தரிசன வார்த்தையா இருக்கணும். தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்க. 35 ஆண்டுகள் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி வந்திருக்கிறேன். வேத போதகர்களுக்கு, பண்டிதர்களுக்கு, பெரிய பெரிய இதோ வேதாம கல்லூரில் படித்தவர்களுக்கு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல என்னை பிரசங்கியாரா கூப்பிட்டுருக்காங்க. பைபிள் காலேஜுக்கு போனது கிடையாது, நான் எதையும் ஆராய்ச்சி பண்ண கிடையாது, பேசியிருக்கிறேன். எத்தனையோ நாடுகளில் எத்தனையோ மீட்டிங்கில் ஆயிரக்கணக்கான பாஸ்டர்களுக்கு பேசியிருக்கிறேன். எதையுமே ஆயத்தப்படுத்துறதில்லை. ஒன்றை மட்டும் நம்பி போவேன் பாரு, கூடவே இரும். கைகளை தட்டி ஆவியானவரே, என் கர்த்தரே, ஆபிரகாம், ஈசாக்கு என்ற முற்பதாக்கள் தேவனாகிய கர்த்தாவே, நேற்று ஒரு சின்ன எங்களுடைய குடும்ப ஜெபம் நடந்துட்டு இருந்துச்சு. என் அன்பு மகன் காட்சன் ஒரு வார்த்தை வாச்சான். நாங்கள் தமிழில் வாச்சோம், அவன் இங்கிலீஷில் வாச்சான். யாக்கோப்பின் தேவனேன்னு வாச்சது அவன் காட் ஆஃப் ஜேக்கப் அப்படின்னா. சொன்ன உடனே இருக்கிற அபிஷேகம் வந்துச்சு பாருங்க. அது சொன்ன உடனே முடியெல்லாம் செலுத்து அப்படியே நட்டமா நினைச்சு. சாதாரண வார்த்தை, யாக்கோப்பின் தேவனே அப்படின்னா, அவ்வளவுதான். காட் ஆஃப் ஜேக்கப். நீங்க அப்படி ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லும் பொழுது உங்கள் ஆவியிலே குளிந்து விட்டே இருக்கிற அனுபவம். நீங்க ருசிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை ருசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை ருசிக்க, டேஸ்ட் பண்ணுங்க. அதான் ஃபாதர் பாடினார், ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடினாரு, உணவு நீதான். எது அனுதினமும் அது தாய்மடியில் ஒரு வசனம் வார்த்தை வரும். எந்த வார்த்தை தம்பி? உணவுன்னு ஒரு வார்த்தை வரும். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல. அதில் உணவாக வந்தீர் ஐயா, என் உயிரோடு கலந்தீர் ஐயா. உணவாக நானே ஜீவ அப்பம்னாரு. இயேசு கிறிஸ்துவை சாப்பிடுற மாமிசத்துக்குரிய ஆகாரம் அல்ல, ஆவிக்குரிய ஆகாரம் எடுத்துக்கொள்வது, அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருப்பது. தீர்க்க தரிசனம் சொல்ல விரும்புகிறீர்கள். மேலும் சகோதரே, நான் உங்களுக்கு உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவுண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதாவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷையில் பேசினால் என்னால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அந்நிய பாஷை பேசுறதை விட தீர்க்க தரிசனம் பேசுங்க, அதுதான் நல்லது அப்படிங்கிறது சொல்ல வர்றாரு. கடைசியில் முடிக்கிறார் 14வது அதிகாரத்தில். இப்படி இருக்க சகோதரரே, எப்படி இருக்க? இப்படி விஷயம் இருக்கிறதுனால தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷை பேசுறதுக்கும் தடை பண்ணாதிருங்கள். சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமாம் செய்யப்பட கடவுது. இப்போ ஒரு சபைக்கு பக்தி விருத்தி வரணும்னா தீர்க்க தரிசன வரம் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஊழியக்காரன் சரியான பாதையில ஊழியம் செய்ய வேண்டும்னா தீர்க்க தரிசன வரம் உதவுகிறது. இந்த தீர்க்க தரிசன வரத்தை பயன்படுத்தும் விதத்தை, எதற்காக பயன்படுத்தும் நோக்கத்தை சொன்னேன். இந்த தீர்க்க தரிசன வரம் வெளிப்படுத்துகிற விதம், புக்தி வரணும், அப்புறம் பக்தி வரும், அப்புறம் என்னதான் ஆறுதல் வரும். பக்தி, புத்தி, ஆறுதல். பக்தி, புத்தி, ஆறுதல். தெளிந்த புத்தி வரும்,
தீர்க்க தரிசனம் பேசும்போது தான் தெளிந்த புத்தி வரும் பாருங்களேன். இல்லாட்டி பாவம் செய்யாதிருப்பாயாக ஆமேன் அடுத்த நாளே குடிப்பான். நம்ம அடிக்கடி நான் சொல்லுவேன், இப்பவும் சொல்கிறேன், நாங்கள் ஹிந்துவாக இருக்கும்போது மார்கழி மாதம் காத்தால் 4 மணிக்கு நானும் எங்கள் அப்பா எழுந்துட்டு பச்சை தண்ணை குளிச்சுட்டு அங்கடையாளங்கள்லாம் போட்டுக்கொண்டு பூஜை ரூமில் போய் 101 தோப்புக்கரணம் போட்டு சாமி கும்பிடுவோம். பாவ கர்மம் தீரும் என்று எங்களுடைய நம்பிக்கை. கத்தோலிக்க திருச்சபையாரும் ஒவ்வொரு வாரத்திலும் காலையில் 4 மணிக்கெல்லாம் எழும்பி ஒவ்வொரு நாளும் முழங்கால் போட்டுலேருந்து ஜெபமாலையை பிடிச்சிக்கிட்டு பரமண்டல இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அதையும் சொல்லி அருளிந்த மரியை அதையும் 21 தடவை 51 தடவை 101 தடவை சொல்லுவாங்க. பாவகர்மம் போடணும்னு அவங்க நம்பிக்கை. அடுத்து நம்முடைய மெயின்லைன் சர்ச் ப்ராட்டஸ்டன்ட், சிஎஸ்ஐ, மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன், பேப்டிஸ்ட் இப்படி இருக்க மெயின்லைன் சர்ச்சஸ்லாம் எப்படி தெரியுமா, பாவ அறிக்கை ஜபம்னு ஒரு ஜபம் இருக்குது. என்ன அறிக்கை ஜபம்? ஒவ்வொரு வாரம் வருவோம். ஆண்டவரே, ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம், கிறிஸ்துவ நாமத்தை சொல்லி தீமை விட்டு விலகவில்லை, எங்கள் வாழ்வில் சுகமே இல்லை, திங்கட்கிழமை அப்படிதான் நடக்க போகிறோம், எங்களை மன்னியும். வாரம் வாரம் ஒரு பாவரிக்கை ஜபம். நேற்று அன்பு மகள் கற்பகவல்லி கேட்டா, அப்பா தினம் சொன்னதுக்கே திருப்பி திருப்பி நம்ம பாவத்தை கழுவணுமா, தினம் அறிக்கை இடணுமா அப்படின்னு சொன்னா, நான் சொன்னேன், காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா மகளே? ஆமாம். தட்டு கழுவி சாப்பிட்டியா கழுவாமல் சாப்பிட்டியான்னு கேட்டேன். கழுவித்தான் சாப்பிட்டேன். சாப்பிட்ட பிறகு கழுவுனியா? ஆமாம் கழுவினேன். மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டியா? ஆமாம். தட்டு சாப்பிட்டு கழுவுனியா? கழுவுனேன். நைட்டு டின்னர் சாப்பிட்டியா? ஆமாம். தட்டு கழுவுனியா கழுவலையான? கழுவுனேன். தொண்டைக்கு கீழே போனால் நரகலா போகிற சாப்பாட்டை, உலக மாமிசத்துக்கு உடலுக்குரிய சாப்பாடை உணவை சாப்பிடும் பொழுது இத்தனை வாட்டி உன் பிளேட்டை கழுவ தெரிஞ்சுன்னா பரலோக மன்னாவை புசிக்கிற இந்த ஆற்றுமாவை எத்தனை முறை கழுவ வேண்டும்? கைகளை தட்டி ஊனையும் கனவையும் பிரித்து உன்னை உருவாக்கி உன்னை பலப்படுத்தி ஜீவகரைக்கு சேர்க்கக்கூடிய இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்கிற பாத்திரம் சுத்தமாக வேண்டும் என்பது தேவ சித்தம். இப்போ அந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது தேவன் இந்த ஆண்டவரே ஒளி தீக்கிழமை இருந்து அப்படிதான் நடக்க போறோன்னு சரி, அவங்கள்ட்ட நம்ம ஆவிக்குரிய சபைக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். ஐயோ நாங்கள்லாம் ரொம்ப ஹாப்பி. இப்போல்லாம் எல்லா கலர்ஸ் எல்லாம் காட்டலாம். இன்னைக்கு ஃபேன்சி ஷோவே என்ன ஒரு சேனல் சொல்லுவாங்களா, என்ன சேனல்? எஃப்எம் சேனல் என்ன இல்லை, இது ஃபேஷன் சேனலா? ஃபேஷன் சேனல். அதில் போய் பார்க்காதெல்லாம் இன்னைக்கு ஆவிக்குரிய சபையில் இருக்குது. அதில் யாராவது அந்த சேனலில் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா சலிச்சு போச்சு, இது இவ்வளோ தானேன்னா அதை விட மோசமாக இன்றைக்கி ஆவிக்குரிய சபைகளில் ட்ரெஸ் கோட் இருக்கும். நீங்கள் போய் பார்த்து ரசிக்கலாம். பசங்க, வாலிப பசங்க அங்கே போங்க, நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப வேதனையோடு சொல்லுகிறேன், அங்கே மாடர்ன், அங்கே ட்ரெஸ் கோடு எல்லாமே மாற்றப்பட்டு விட்டது. தங்களுக்கு கிடைத்த சுதந்திரத்தை துர்க்குணத்துக்கு மூடலாய் கொண்டிருக்கிற பேலியாளின மக்கள் சபைகளை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் செஞ்சிருவாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய சபைன்னு அது தனியாகவே இருக்கும். வெள்ளை சேலை கட்டியிருப்பாங்க, வெள்ளை ஜிப்பா போட்டிருப்பாங்க, முடியை ஒட்டி வெட்டியிருப்பாங்க, ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, பரிசுத்தமாக இருப்பாங்க. சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் நடக்கும். எதுக்கு? ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமாவதற்கு. இதெல்லாம் இன்னைக்கு இல்லை. சபைகளில் பார்த்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இடுப்பாட்டுறது பின்னாடி காட்டுறது எல்லாம் காட்டி முடி அப்படி விரிச்சு போட்டுக்கிட்டு பேய் மாதிரி ரத்த காட்டேரி மாதிரி இங்கிருந்து சிகப்பை எழுவிக்கிட்டு ஈன்னு சிரிக்கிறா, பார்க்க சகிக்க மாட்டேங்குது. குழந்தைங்கள்லாம் பயந்து இங்கே எனக்கு ஜெபத்துக்கு கொண்டு வந்தாங்க. இந்த குழந்தை பயந்து போச்சு. எங்கேயா போனேன்? இந்த சபையில் இந்த பொண்ணு சிரிச்சிச்சு அங்கிள், பார்த்தோன்னு இந்த பிள்ளை பயந்துருச்சு. எங்க ட்ரெஸ் கோடில் நான் ஒரு மேக்கப் மேன் வித் டான்ஸ் மாஸ்டர் வித் மேக்கப் மேனா சினிஃபீல்டில் கலைத்துறையில் இருந்தவன். ஒரு முகத்துக்கு இப்படி தான் மேக்கப் போடணும் ஒரு இருக்கு, ஒரு ஆர்டர் இருக்கு. கண்ணங்கரேன்னு இருக்க அப்படி அடிச்ச மாதிரி ஒரு ரோஸ் பவுடரையும் போட்டு ரெட் கலர் லிப்ஸ்டிக்கும் போட்டு பச்சை கலர் ட்ரெஸ்ஸும் போட்டு நிற்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? ஐயோ, ஒரு நமக்கு ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணணும். அந்த நாலேஜ் கூட இல்லை பார்த்துக்கோங்க. சபையில் அப்படியே முடியை விரித்து போட்டுக்கொண்டு அதுக்கு நிற்கிற ஸ்டைல்களை பார்த்தீங்கன்னா சகிக்கலை. ஃபேஷன் ஷோ பார்க்கணுன்னா அங்கே போய் பார்த்துக்க. எல்லா சபைகளும் சொல்லவில்லை, ஒரு சில சபைகள் அப்படித்தான் இருக்குது. நான் அப்படித்தான் சொல்லுவேன். தேவனுடைய சபை பரிசுத்தமானது. கைகளை தட்டி அந்நிய அக்னி அங்கே வரவே கூடாது. உலகத்தினுடைய வழிபாடு தேவனுடைய ஆலயத்துக்குள் வரக்கூடாது. கைகளை தட்டி உலகத்தின் பண்பாடும் வரக்கூடாது. நீங்கள் உலகத்திருந்தால் உலகத்தார்கள் அல்லவே. இப்போ இவ்வளவு அந்த காலத்தில் பார்த்தா வெள்ளை கட்டுவாங்க, சோத்திரம் 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 சொல்லிக்கிட்டு இருப்பாங்க.
முடிஞ்சு ஆராதனை முடியும். நான் திருநெல்வேலி கன்னியாகுமரி பக்கம்லாம் என்ன பிரசங்கம் கேட்டீங்களா? ஐயோ தீ பிடிச்சில்ல, அக்கினி பாஸ்டர் வெளிப்பாடு சூப்பர். மலையாளம் சொல்லுவாங்க தீ கத்தி இல்லை. എന്താ മെസ്സേജ്, എന്താ ദൂത്, ദൈവത്തിൻ്റെ ദൂത് കേട്ട് അയ്യോ എൻ്റെ ആത്മാവ് തീ കത്തി. சரி சோத்ராம் 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 வருவாங்க. ஓட்டு வீடு, இவங்க வீடு ஓட்டு வீடு, இந்த அம்மா வீடு. பைபிள் எடுக்கி பிடிச்சிருப்பாங்க. ஒரு மாமர கிளை ஒன்று ஒடிந்து ஓட்டு வீடு 4 ஓடு காலி. இப்போ அதை பார்த்தாங்க. அப்போ ஒரு அபிஷேகம் வரும் பாருங்க. அந்நிய பாஷை, இலக்கண கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பேச ஆரம்பிப்பாங்க. இதுவா வாழ்வு? இல்லை. புத்தி உண்டாகணும், பக்தி வரணும், ஆறுதல் வரணும். சபைக்கு போய் உட்கார்ந்த உடனே நமக்கு புக்தியை தெளிவிக்கிற வார்த்தை, தேவனும் நம்மை சேர்க்கிற வார்த்தை, இருதயத்தில் உடைந்து போன இருதயத்துக்கு ஆறுதலின் வார்த்தை. எத்தனை சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சீப்பிடுறா ஆறுதல் சேருதல் அழிச்சிடும் சேயம், ஆறுதல் தேருதல் அழித்திடும் சேயம், கூறும் மகிமையில் சேர்த்திடும் தூயன், திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ, திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. கடலாமீசன் அடியவர் பாசன், அருட்கடலாமீசன் அடியவர் பாசன், உருக்கம் நிறைந்தவின் நோயிரான நேசன், திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ, திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ.
பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. மெழுகு போல் உருகுத நெஞ்சம், உலையில் மெழுகு போல் உருகுத நெஞ்சம், மலையாதும் திருவடி வணங்கினேன் தஞ்சம். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. ஆறுதல் தேறுதல் அளித்திடும் சேயன், கூறும் மகிமையில் சேர்த்திடும் சூயன். ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது சபைக்கு பக்தி, ஜனங்களுக்கு புத்தி, ஆறுதல். தீர்க்க தரிசன வரத்தின் மகிமை அதுதான். புத்தி வரணும், தேசத்துக்கு புத்தி, ராஜ்யத்துக்கு புத்தி. புத்தி கெட்டு அலைஞ்சிட்டேன், புத்தி கெட்டவன் எத்தனை கேட்டாலும் தேவ பக்தி ஏது மற்ற பாவி, எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவுக்கு அதிதோஷி. பித்தனை போல பிதற்றி கத்தியே புலம்பும் ஏழை, பேதையை கரையேற்றி பிழைக்கவை இயேசு சுவாமி. எத்தனை புத்தி கட்டும் அவ்வளவுக்கு அதிதோஷி. கேட்கறதோட விட்டுட்டேன், செவிடங்காதுல ஊதுற சங்கு மாதிரி. வார வாரம் சபைக்கு போறேன், புத்தி கேட்கிறேன், பிரசங்கம் கேட்கிறேன், ஆனால் உணர்வடையலையே. ஏமா ஒரு சீடர்கள் சொல்றாங்க, எப்போ உணர்வு வரும் தெரியுமா? அவர் கர்த்தர், அவர் பேசினது. ஏன் அவர் கர்த்தங்கிறாங்க? அவர் பேசும் பொழுது நம்முடைய ஆவியிலே கொழுந்து விட்டு எறியவில்லையா? சில பேசினா கொழுந்து விட்டு எறிய மாட்டாங்குது, உள்ள வித்தியும் அணைஞ்சு போயிருது. ஆனல் மூட்டி எழுப்பி விடுங்கள். தீர்க்க தரிசன வரத்தினால் நன்மை, ஜனங்களுக்கு புத்தி சொல்ல முடியும், ஆறுதல் சொல்ல முடியும், பக்தி விருத்தி உண்டாக்க முடியும். அடுத்து இந்த தீர்க்க தரிசன வரத்தினால ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்த முடியும். அவர் கர்த்தர் என்று அறிய வைக்க முடியும். எனவே விசேஷமான வரமாகிய தீர்க்க தரிசன வரத்தை நீங்கள் நாடுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, முதல் வாரம் தீர்க்க தரிசன வசனத்தை வரத்தை எடுக்கும்பொழுது சொன்னேன், தீர்க்கதரிசியின் குணலட்சணம் எப்படி இருக்க வேண்டும், அடுத்து தீர்க்கதரிசிக்கும் தேவனுக்குள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும். போன வாரத்தில் சொன்னேன், தீர்க்க தரிசனம் பேசுவதோட நோக்கம் என்னவா இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் தீர்க்க தரிசன வரத்தின் பயன்பாடு என்ன? பக்தி, புத்தி, ஆறுதல். பக்தி, புக்தி, ஆறுதல். இந்த பக்தி, புக்தி, ஆறுதல் ஒரு பிரசங்கத்தில் வராட்டி அது தீர்க்க தரிசனம் இல்லை. ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு நாடகம் மாதிரி பேசிட்டு இருக்கான்னு அர்த்தம். எங்கெங்க புத்தகத்தில் கலெக்ட் பண்ணியிருக்காரு, 10 பிரசங்க யாருடைய பிரசங்கத்தை எங்கெங்க கேட்டிருக்காரு, காப்பி அடிச்சுட்டு வந்துட்டார். அடிச்சாங்க காப்பினா தெரியுமா? நான் நீ நல்லா படிக்கிறவன், தானும் பக்கத்தில் இருந்து பரிசை எழுதுறான், எட்டி பார்த்து எழுதுவான். எப்பமா இப்போ நீ எல்லாம் எழுதிட்டு, நீ தான் அந்த கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு. எழுதிட்டு என்ன செஞ்ச, பேப்பரை மடிக்கும்போது எட்டி அவ்வளோ பார்த்து எழுதிட்டான். ஒரு ஈ வந்து உட்காந்துச்சு, ஃப்ளை ஈ தானே, உட்காந்துச்சு, சட்டுன்னு அதை அடிச்சிட்டார். யோசித்தான்,
எல்லாம் அடிச்சுட்டு ஒரு ஈயை பிடிச்சி அடித்து வைக்கிறானே எதுக்கு அப்படின்னு இவன் தேடி பிடிச்சி ஒரு ஈயை பிடிச்சி இவன் பேப்பரை வச்ச சத்துன்னு அடித்து அப்புறம் மடக்கி கொடுத்தான். அதான் ஈ அடித்தான் காப்பி. படித்தவனுக்கு தெரியும், படித்து எழுதுனா அறிவு வந்து வேணும்னா சரியான அவனுக்குள்ள தெரியும், ஞானம் எழுதிருப்பான். இவன் அடுத்தவனை பார்த்து காப்பி அடித்தவனுக்கு என்ன தெரியும்? வெளிப்பாடு இருக்காது, தீர்க்க தரிசனம் இருக்காது, அங்கே ஜனங்களுக்கு புத்தியும் வராது, பக்தியும் வராது, ஆறுதலும் வராது. உனக்கென்று வரம் வேண்டும். கைகளை தட்டி உனக்கென்று வரம் வேண்டும். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. தீர்க்க தரிசன வரத்தினால் பிரயோஜனம் என்ன தெரியுமா? பயன் என்ன தெரியுமா? நேற்று தீர்க்க தரிசன வரத்தை எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று போன வாரம் பேசினேன். இந்த வாரம் தீர்க்க தரிசன வரத்தின் பயன் என்ன? பக்தி, புக்தி, ஆறுதல். பக்தி வேண்டும், பக்தி வரும், புக்தி வரும், ஆறுதல் வரும். சபைக்கு பக்தி, ஜனங்களுக்கு பக்தி, ராஜ்யத்துக்கு பக்தி. நினிவே பட்டணத்தார் உடனே பக்தியை மாறிட்டாங்க. புத்தி அவர்களுக்கு கண் திறக்கப்பட்டவன் பேசுகிறதாவது கழுதையை கொண்டு கற்று தீர்க்க தரிசனம் சொன்னாருங்க பிலேயாமுக்கு. பிலேயாமுக்கு என்ன யாரை வச்சு தீர்க்க தரிசனம் சொல்றாரு? கழுதை. நீ படிக்காதவங்களா இருக்கலாம், அந்த சபையில பெரிய ஒண்ணுமே படிக்காத சாதன சாக்கடை நோன்ற அம்மாவா இருக்கலாம், அந்த அம்மாவை வச்சு பாஸ்டர் கண்ணை திறக்கிறார் கர்த்தர். பாத்தீங்க தம்பி, யார் கண்ணை திறக்கிறாரா? பாஸ்டர். அந்த சபையோட சீப் பாஸ்டர் கண்ணை யாரை வச்சு திறக்கிறாரு? அந்த சபையில கூட்டி டாய்லெட் கழுவிட்டு இருக்க அம்மா மேல தீர்க்க தரிசன வரம் வந்துச்சு. அந்த அம்மா வச்சு பேசி அந்த பாஸ்டர் கண்ணை திறந்து ஒழுங்கா நடுறான்றாரு. பேசாத மிருகம் மனித பாஷையை, இதோ மனுஷ பாஷையை பேசியது. அப்போதான் தீர்க்க தரிசி சொல்றான், கண் திறக்கப்பட்டவன் பேசுகிறதாவது. கைகளை தட்டி. அது வரை குருட்டு பயிலாக இருந்த புத்தி கட்டு கிடந்தாடா. எதுலையோ கண் சொல்லி போய் மயக்கத்திலே கிடக்கிற மயக்கம் என்ன அப்படி படுத்திருந்த, மயங்கி கிடந்தாய், சொக்க வைத்தான். அற்ப நிமிஷ தாசை காட்டி அக்னி கடல் தள்ளுவானே, நீ உனக்கு சொந்தமல்லவே. அதான் பக்தன் சொல்றானே, துர்ச்சையினால் அசுத்தம் நிறைந்து நல் சோபிதம் தான் இழந்தேன். துர்ச்சையினாலே அசுத்தம் நிறைஞ்சு சோபிதம் தேவ பிரசனத்தை இழந்தேன். பேய் பரீட்சையினால் மயக்கமடையும் இந்த பாவிக்கு இறங்கையனே. என்ன பரீட்சையில மயக்கம் அடைஞ்சு கிடக்கிற? பேய். அண்ணலும் நோக்கியா, அவளும் நோக்கியா, அங்க இருந்து பேசியா, இங்க இருந்து பேசியா, இப்ப மயங்கி கிடக்கிற ஐயா, கர்த்தரை விட்டு போயிட்ட ஐயா, இப்ப கண் குருளாகி போயிருச்சு ஐயா. இந்த கண்ணை திறக்கிறதுக்கு தான் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை. கைகளை தட்டி. பேசாத மிருகத்தை வைத்து படிப்பு, கல்வி, ஞானம் எல்லாம் குப்பை. தேவன் மிருகத்தை வைத்து உன் கண்ணை திறப்பார். தேவனுடைய தீர்க்க தரிசன வரம் பக்தி உண்டாக்கும், புத்தி உண்டாக்கும், ஆறுதல் உண்டாக்கும். கைகளை தட்டி. எசேக்கியாவுக்கு ஏசாயா மூலம் ஒரு ஆறுதல், தாவீதுக்கு நாத்தான் மூலம் புக்தி. ஜனங்கள் இதோ நினிவே பட்டணத்திற்கு யோனா மூலமாய் ஒரு பக்தி. கைகளை தட்டி. யோனா மூலமாய் பக்தி, நாத்தான் மூலமால் புத்தி, இதோ ஏசாயா மூலமா எசேக்கியாவுக்கு ஆறுதல். கைகளை தட்டி. எக்ஸ்டென்ஷன் கொடுக்கிறேன் 15 years. I give extension period 15 years. You take it. ஏசாயா அதே தீர்க்கதரிசி, அதே தீர்க்க தரிசனம், அதே அறை, அதே கட்டில், அந்த கட்டில் கடையை மாற்றுகிற ஒரு ஆறுதல். தீர்க்கதரிசியின் வாயிலே கர்த்ததைத்தான் வைக்கிறார். முதல்ல போய் நீ செத்து போயிருன்னு சொன்ன அதே தீர்க்கதரிசி அடுத்த வார்த்தை சொல்றாரு, அடுத்த ஒரு 2 மணி நேரம் திரும்பி வந்து இன்னும் 15 வருஷம் கொடுக்குறேன்ப்பா. அல்லேலூயா. முதல்ல இப்படி சொன்னாரு, இப்ப மாத்தி சொல்றாருன்னா கேட்கப்படாது. நீ இப்ப எப்படி மாறு அப்படி கர்த்தரையும் மாறுவாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ இப்ப எப்படி மாறி இருக்கோ இருதயம், அதே மாதிரி கர்த்தரும் மாத்துவாரா? ஆமேன்னு சொல்லு. உன்னுடைய பிளான், உன்னோட திட்டத்தை இப்ப எப்படி மாத்தி படி செத்து போறேன்னு சொல்றவர் இப்ப 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வச்சுக்க அப்படிங்கிறாரு. ஏன் சொன்னார் தெரியுமா? உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நீ மனம் திரும்பறாய் என்று நான் அறிந்ததுனாலே நானும் மனம் திரும்பி இதை கொடுக்கிறேன். கைகளத்தில் புத்தி வந்துருச்சு உனக்கு. புத்தி கெட்டு போனேன். ஒரு அறிவுகட்ட சிரிக்கி என்னை செருப்பாலதான் புத்தி அடிக்கணும் சொல்றீங்களா இல்லையா? அடிக்கடி கிராமத்தில் நான் ஒரு அறிவு கட்ட வாயா, புத்தி கட்டு போய் செஞ்சுட்டையா, மன்னிச்சிருங்க ஐயா. சரி சரி, அதெல்லாம் பெருசாக நினைக்காதீங்க, போயிட்டு இல்லை இல்லை, நான் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நிற்கல, மன்னிச்சிடறேனா இல்லையா? அடிக்கடி புத்தி கட்டு போய் நிறைய பேர் நம்ம வீட்டில் நிறைய செய்வான். நான் பேசாமல் இருப்பேன், வந்து ஆடுவான், புத்தி கட்டு போய் செஞ்சுட்டேன் அண்ணே. ஐயா
அப்பா மாறேன் நான் போய் கோவிச்சேன், நான் கோவிப்பேனடா உன்னைய. கோழி மீச்சு குஞ்சு இதா பிள்ளைங்க ஏற்று பசுமா அம்மா கவலைப்படுவாங்க. சில நேரம் அம்மா கவலைப்பட்டு தெரிஞ்சிடும் பையனுக்கு. பையன் போய் அம்மா மன்னிச்சிருமா, ஏதாவது சாபம் போட்டுறாதம்மா அப்படிமா. அப்போ தாயை அணைச்சி பிடித்து கொண்டு இந்த ஒரு ஒத்த வார்த்தையினால் அவள் உள்ள முருகும். அவள் சொல்லுவா, டே அம்மா போய் உன்னை சபிப்பேனாடா, கோபத்தில் ஏதோ சொல்லிட்டேன்டா, நீ வயிற்றுக்குள்ளே இருந்தபோது நீ எட்டி எட்டி உதைப்ப, தெருவே எல்லா பொம்பளைங்களையும் போட்டு கூப்பிட்டு காட்டுவேன், இங்கே பாருங்க என் பிள்ளை உதைக்கிறானே. அப்போ உதைக்கும் போது சந்தோஷமாக இருந்துச்சுடா, இப்போ உதைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் உன்னைய போய் சபிப்பேனாயா, நீ தலைமுறையுமே ஆசீர்வாதமாக இருப்பாய். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சபிச்சா அந்த தாய். இப்போ என்ன சொல்கிறா, நீ ஆசீர்வாதம்ப்பா. ஏன் சொல்கிறா, அம்மா கோபத்தில் பேசிட்டம்மா மன்னிச்சுக்கங்க. ஒத்த வார்த்தை. நீ திரும்பும் பொழுது கர்த்த புத்தி வந்துருச்சுன்னா கர்த்த உனக்கு ஆறுதலை கொடுத்து விடுவார். கைகளை பக்தி புக்தி ஆறுதல். இந்த தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள். மகிமையின் கரம் உங்களோடு இருக்கும். கர்த்தர் உங்களை அவரென்றி நமக்கு வேற இல்லை. ஒரு பக்தன் பாடின பாட்டு பாடலாமா? உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, உம் துணையின்றி வாழ ஒரு விருப்பமில்லை, என் உடலும் உயிரும் நீர்தான் ஐயா, உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்வேதையா, நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம் எனக்கு வழிகாட்டும் தீபம், நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம் எனக்கு வழிகாட்டும் தீபம், உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, உம் துணையின்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை. ஆட்டை போல பாரினில் ஓடினேன் ஒரு நாளிலே, நல்ல மேய்ப்பன் என் இயேசு வந்தார், நான் செல்லும் பாதையில் துணையாய் நின்றார், வாழ எனக்கு வழிகாட்டி நீரே, தீபமாக ஒளி தந்தீரே, பாவியான என் வாழ்வை மாற்றி பாடும் வரம் தந்தி உம்மை பாடுவேன், பாடும் வரம் தந்தி உம்மை பாடுவேன், உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, உம் துணையின்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை. இருந்தேன் தயவாக நினைத்தேன், தரித்திரம் என்னை விட்டு நீங்க செய்தேன், வாழ்வில் என்னை உயரத்தில் வைத்தேன், வறுமையின் சோதனை போட செய்தேன், உம்மை நம்பி ஊழியம் செய்தேன், ஒன்றுக்கும் குறைவில்லை என் வாழ்விலே, இயேசு என்றும் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே, கவலை இல்லை என் வாழ்விலே.
மாட்டேன். சாட்டையில்லா பம்பரம் போல ஒரு நாள் தரையினில் கிடந்தேனையா. நூலருந்த பட்டத்தை போல மேகத்தில் காணாமல் மறைவேனையா. உனக்கு ஒருவர் இருக்கின்றார் என்று எனக்கு ஆறுதல் சொன்னீரையா. இருளும் புயலும் வந்தாலும் வரட்டும், இனி என் இதயம் கலங்காதையா. இனி என் இதயம் கலங்காதையா. உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை. உன் துணையின்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை. உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை. உன் துணையின்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை. என் உடலும் உயிரும் நீரானையா. உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்வேதையா. என் உடலும் உயிரும் நீரானையா. உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்வேதையா. நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம் எனக்கு வழிகாட்டும் தீபம். நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம் எனக்கு வழிகாட்டும் தீபம். உம்மை அன்றி உலகின் எவரும் இல்லை. உம் துணையின்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை. உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை. உம் துணையின்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை. உயிரும் நீதானையா. உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்வேதையா. Holy Spirit, Holy Spirit of God, Hallelujah. Oh, thank you, Jesus. Thank you, Lord. ஆராதனை. அப்படி கண்களை மூடுவோமா? பிரார்த்தனை செய்ய போகிறேன். தீர்க்கதரிசன வரத்தின் பயன் என்ன? பக்தி, புத்தி, ஆறுதல். பக்தி உண்டாக, தெளிந்த புத்தி உண்டாக, உடைந்த உள்ளத்துக்கு ஆறுதல் உண்டாக தீர்க்க தரிசன வரம் ஒரு தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள். என்னை கவனித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த பக்தி வரட்டும். ஆண்டவர் விட்டு பின்மாறி போயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் புத்தி வரட்டும். உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதல் வரட்டும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி தகப்பனே. வால்யூம் கொஞ்சம் போற. தேவனுடைய மகிமை இறங்கி வரட்டும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி தகப்பனே. கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. ஹalleluya. இயேசு கிறிஸ்துக்கு கரம் உங்களை தொடப்போகிறது. பரிசுத்தாவின் வல்லமை இறங்கி வரப்போகிறது. Thank you Jesus. தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும். Thank you Jesus. மகிமையான கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு அறைகளுமே சுமந்து நிற்பார். நீங்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி,
கர்த்தர் ஜனங்களுக்கு வரங்களை கொடுக்கும்படி இறங்கி வந்தார், மனுஷனுக்கு வரங்களை கொடுக்கும்படி இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மூப்பராகிய சங்கத்தார் உன் தலை மீது கை வைத்து தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அருளப்பட்ட வரங்களை குறித்து அசதியாயிராதே என்று வேதம் எச்சரிக்கிறது. உங்கள் போதகர்கள் தீர்க்கதரிசிகள் உங்கள் தலையில் கை வைத்த பொழுது அவர்கள் மூலமாய் உண்டான வரங்கள், தீர்க்க தரிசனத்தினால் உரைக்கப்பட்ட வரங்கள், அதை குறித்து நீங்கள் அசதியாயிராதிருங்கள். தேவனுடைய வார்த்தை இன்று அல்ல, நாளை, நாளை அல்ல, 1 வருடம் 10 வருடம் கழிந்து நிறைவேறும். அது உங்கள் வாழ்வில் நிறைவேறும். அதுவரை பொறுமையோடு காத்திருங்கள். தேவ வல்லமை இறங்குகிறது. ஹalleluya. நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. ஒவ்வொரு அருகிலும் இயேசுவின் வல்லமை இறங்கி வருகிறது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடப் போகிறார். ஒவ்வொரு வேளை தேவனுடைய மகிமை இறங்கி வந்திருக்கிறது. நேரலையில் ஒளிபரப்பில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஒவ்வொரு வேளையும் தீர்க்க தரிசன வரங்களை யாரெல்லாம் விரும்புகிறார்களோ கொடும் கொடும் இயேசு சுவாமி. ஆண்டவர் ஒவ்வொரு திருச்சபையிலும் ஒவ்வொரு வார செய்தியும் தீர்க்க தரிசன செய்தியா இருக்கட்டும். ஒவ்வொரு இதயத்துக்கும் ஆறுதலை கொண்டு வரட்டும், பக்தியை கொண்டு வரட்டும். புக்தி அடைய தெளிந்த வார்த்தையை சொல்ல ஒவ்வொரு தேவனுடைய மனிதனுக்கும் கிருபைகளை சொல்லும். ஒவ்வொரு மேலும் வரங்களினால் நிரப்பும், வரங்களினால் நிரப்பும். விசேஷமாக தீர்க்க தரிசன வரங்களை யாரெல்லாம் நாடுகிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் உங்களுடைய வரங்களை கொட்டிக்கொடும், கொட்டிக்கொடும், கொட்டிக்கொடும் இயேசு சுவாமி, கொட்டிக்கொடும். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரே நீ இறங்கி கொண்டு போக நன்றி. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் இறக்கும் இடத்தில் உங்கள் அருகில் உங்களை தொடும் ஒரு உணர்வை நீங்கள் அடைய முடியும். தேவனுடைய ஸ்பரிசத்தை உணர முடியும். தேவனுடைய மகிமை இறங்குகிறது, தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, தேவனுடைய கிருபை இறங்குகிறது, தேவனுடைய மகிமை இறங்கி வந்திருக்கிறது. Thank you Jesus, wonderful Jesus, Almighty God, wonderful King Father, we all love you as Father. Father, fill the Holy Spirit in the name of Jesus. Right now, right now, ஒவ்வொருடைய குடும்பத்திலும் சாபம் நீங்குகிறது. வியாதிகளை இயேசு தொடுகிறார். ஒவ்வொரு தொட்டு சுகம் கொடுக்கிறார். ஒவ்வொருடைய ஆன்மீக வியாதிகளையும் தொடுகிறார். உங்களுக்கு புக்தி வர வேண்டும். ஆண்டவர், அங்கிள், அண்ணே, பிரதர், நான் ஆண்டவருக்காய் வாழ விரும்புகிறேன், என்னால் முடியவில்லை, அடிக்கடி சரிந்து விழுந்து விடுகிறேன், எனக்கு புக்தியே வரமாட்டேங்கிறது, எனக்கு தேவனுக்கு பயப்படும் பயம், தெளிந்த புத்தி வேண்டும் என்று யாரெல்லாம் இறைஞ்சி நிற்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் பரிசுத்த ஆவியினுடைய தெளிந்த ஞானத்தை கொடும். ஆண்டவரே, கர்த்தருக்கும் அருளுக்குள்ள பக்தியின் தொடர்பு இன்னும் அதிகமாகட்டும். உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதலை சாரும், சாபங்களை மாற்றும், வியாதிகளை நீக்கும். என்ன ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறார்களோ அந்தந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு சிரசிலும் இறங்கி வரட்டும் இயேசு சுவாமி. Right now, God send upon the name of Jesus. Right now, right now இயேசு சுவாமி, right now. ஒவ்வொரு நிரப்பும், ஒவ்வொரு நிரப்பும், ஒவ்வொரு நிரப்பும். நிரப்புவதற்காக கோடி நன்றி, கோடி ஸ்தோத்திரம், கோடி நன்றி, கோடி ஸ்தோத்திரம். சாபங்கள், கைகள் கால்களுக்கு வலிகள், சர்வ வியாதிகளை மாற்றும். இந்த கொரோனா தொற்றிலிருந்து உலகத்தை விடுதலையாக்கும். ஒவ்வொரு நாட்டின் ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், ராஜாக்கள், மந்திரிகளை ஆசீர்வதியும். எங்கள் நாட்டின் பிரதம மந்திரி, இதோ மந்திரி சபைகளை ஆசீர்வதியும். எங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களையும் அவர்கள் அமைச்சரவையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, காவல்துறையினரை, அதிகாரிகளை ஆசீர்வதியும், நிர்வாகிகளை ஆசீர்வதியும். ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒவ்வொரு டாக்டர்ஸ், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த தொற்று காலத்தில் வியாபாரிகளுக்காக விசேஷமா ஜெபிக்கிறேன். எந்த தீங்கும் என் பிள்ளைகளை அணுகக்கூடாது. அனுதினமும் ஜனங்களோடு இடைபடுகிறவர்கள், எனவே எந்த தொற்றும் பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் தொடவே கூடாது என்று ஜெபிக்கிறேன். வியாபாரங்களில் நலிந்து போய் கிடக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். பிசினஸ்களை நஷ்டமடைந்து கிடக்கிற ஒவ்வொருவரையும் மறுபடி தூக்கி எடுத்து நிறுத்தும். அப்படி செய்வதற்காக நன்றி. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரே சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கு துதிகரம் செலுத்துகிறேன். சகலத்தை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன், பிசாசுகளை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரே சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கு துதி கனம் மகிமை செலுத்துகிறேன். அப்பா ஆண்டவரே, இப்பொழுதும் இயேசு மகா ஜெபத்தை ஊழியத்தை
ஜெபத்தினாலும் பொருளினாலும் காணிக்கினாலும் தாங்கி வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதுவரை தாங்கின மக்கள், தாங்க போகிற மக்களை ஆசீர்வதியும். ஜெபிக்கிற மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் விசேஷமாய் இதோ விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமா இயேசுவை நோக்கி ஓட வேண்டும் சொன்ன அருமை சகோதரி, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அவர்கள் இந்த ஊழியத்தில் ஒரு பங்குதாரராய் ஒரு தூணாக நின்று கர்த்தர் வேலையை செய்கிறார்கள். கர்த்தருடைய மேன்மையை ஜெசமாலை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் கரவு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் ஜெபங்களில் எல்லாம் ஊழியங்கள் எல்லாம் தேவ பரிசுத்தமும் தேவனுடைய மகிமை விளங்கட்டும். சாத்தான் வல்லமைகள் எல்லாம் கட்டப்பட்டு செயலிழந்து போகட்டும். தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சுவாமி, ஒவ்வொரு ஆசீர்வாதம் நாங்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டவர்களை ஆசீர்வதியும். ஜெபிங்கள் என்று கேட்டுக்கொண்டவர்களை ஆசீர்வதியும். அருமை சகோதரி எல்சியுடைய தாயாருக்காக ஜெபிக்கிறேன். மெடிக்கல் செக்கப் போறாங்க. கர்த்தரின் பிள்ளைக்கு அற்புத சுகத்தை தாரும். ஆண்டவரே, வினீலா சிஸ்டர் வினீலா, ஆண்டவரே, அந்த சகோதரனுடைய தாயாருக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய தாய்க்கு பரிபூர்ண சுகத்தை சாரும். கர்த்தருடைய மகிமையின் கரம் உடைய பிள்ளையோடு ஆசீர்வதிக்கட்டும். விஜயிலா அவருடைய தாயை ஆசீர்வதித்து விடுதலையாக்கி சாட்சியாய் மாற்றும். எல்லா பரிசுத்தவான்களும் நினைவு கூறும். எல்லா உடன் ஊழியர்களையும் நினைவு கூறும். இந்த ஊழியத்தோடு தொடர்பு கொண்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். வெளிநாட்டிலும் உள்நாட்டிலிருந்து என்னை கவனித்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சுவாமி, ஆசீர்வதியும். அன்பு மகள் திவ்யாவுடைய ஆண்டவரே, இந்த நாளில் அந்த வளைகாப்பு ஃபங்க்ஷனை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தருடைய கரம் கூட இருந்து சுகப்பிரசவத்தின் பிள்ளைக்கு கட்டளையிடும். மேன்மையான ஆசீர்வாதம் என் பிள்ளைகள் 1000 தலைமுறைக்கு சந்த நிரப்பட்டும். இயேசுவின் ரத்தத்தை பூசியின் பிள்ளைகளை ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்தலும். சகல சத்துருக்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கைகளை தட்டி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அநேகர் இந்த வார்த்தைகளை கேட்டு பிரயோஜனம் அடைகிறீர்கள். உங்களுக்கு நன்றி. என்னுடைய பிரசங்கங்கள் எல்லாம் எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனையோ, தனிப்பட்ட ஊழியத்தையோ, தனிப்பட்ட சபையோ தாக்குவதோ, அதனுடைய குறைவுகளை சுட்டி காண்பிப்பது அல்ல. தேவனுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தை கொண்டு ஆண்டவன் காதுகளில், என் இதயத்தில், என் ஆத்மாவில் போட்ட வார்த்தைகளை மட்டுமே பிரசங்கித்து வந்திருக்கிறேன். அதைத்தான் இன்று உங்கள் மத்தியில் விளம்புகிறேன். எந்த ஒரு தனிப்பட்டவர்களை குறித்தும் என்னுடைய விமர்சனம் இருக்காது. அது என் வாழ்க்கையில் இருந்ததுமில்லை, இருக்க போவதுமில்லை. தேவனுடைய வார்த்தை மேல் வைத்த வைராக்கியம். எனக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை பேசியிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆன்லைன்ல நேரடி ஒளிபரப்பு அந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கட்டும். தேவ மகிமையினால் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அடுத்த அநேகருக்கு சொல்லுங்கள். இந்த நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அநேகருக்கு நம்ம யூடியூப் சேனலை அறிமுகப்படுத்தி வைங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லோரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கட்டும். God bless you. அடுத்த வாரத்தில் நாம் சந்திப்போம். கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாவிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்திரீக்கு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் என்றும் விசேஷமாய் இந்த மாதம் முழுவதும் நம்மை நிலைத்திருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா.